முக்கியமான விஷயம் சைஸ் என்ன வீட்டுண்ட மொத்த இது 33க்கு 32 அடி. 30 அந்த கொஞ்சம் மினிமம் சைஸ்ல எடுத்தது. சைஸ்ல எடுத்தது. இன்னும் 2 மூணு நிக்கணும். இவர்தான் இந்த சைட் முடிச்சவர். இதுல இந்த சைட்டை பொறுப்பா நின்னு முடிச்சது இவர்தான். அப்ப இவரை இதுல வீடியோல காட்டணும். என்ன நிறைய பேர் கேட்ட என்னண்டா 2 பேர் நிக்கிறீங்களே என்ன நிறைய சைட் தந்தா அப்படி சமாளிப்பீங்க அப்படியான கேள்வியும் கூடுதலா கேட்டு நார்மலா இருந்தது. அதை விட கொஞ்சம் இது அட்வான்ஸ். என்ன முக்கியமான விஷயம் மேல அந்த ரூஃப் ஒர்க்கிங் நல்லா இருக்கு. ஃபுல்லா ஜிப்சம் தான். முதல் தொடக்கத்துல ஒன்று என்ன கூட ஒன்றும் அடிக்காம தான் கொண்டு ஃபிட் பண்றது. கதவும் அப்படித்தான் கொண்டு செய்யக்கூட இப்போ வீட்டுக்காரன் பார்க்கக்கூட தெரியும் தான். தெரியும். நார்மலா இப்போ எங்க கதவு பார்க்கணும்டா உடன் டவுட்டா இதை கலாட்டி இந்த கீழ்ப்பக்கம் பார்த்தா அப்படியே அடிக்காம இருக்கு. அதுலயே தெரியும். லைட்டிங் செட்டப் வேற செலக்ட் பண்றது. இது லைட்டுகள் நாங்க தான் செலக்ட் பண்றது. என்னடா இப்போ எங்களுக்கு டிசைன் இருக்கு தானே, அப்ப அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்றது. முக்கியமா நாங்க கதைக்கு இருந்தது என்னன்னா பாத்ரூம்ல இருக்கிறதுல இந்த டெப்புகள் நாங்கள் கூடுதலாக என்ன சொல்றது கல்சியம் ஏரியால இந்த பிளாஸ்டிக் தான் போட்டு விடுவோம். என்னடா என்ன பிரச்சனை வந்தாலும் முக்கிய விஷயம் இப்போ கிச்சன் அளவான கிச்சன் ஆனால் வடிவான கிச்சன் ஆச்சு ஒரு டிசைனாக இருந்தது. அது சிலாக சீமெந்தில் செய்வாங்களானே. இப்போ சீமெந்தில் செய்தால் என்ன பிரச்சனைன்டா இப்போ இது இப்போ வந்த பெசன் ஒருவேளை பெசன் மாற்றணும்னா நான் கூடுதல் தொடங்கின விடலாம் 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் 8ஆம் மாதத்தில் அக்ரிமெண்ட் போட்டு தொடங்கின விடலாம். அப்போ கூட நாங்கள் மண் கூடுதலாக இல்லைன்னு சொன்னால் தை மாதம் குறையும் உண்டு. 10 அடி 11 அடிக்கு இருக்குது. அப்போ ஒரு பெரிய இடைவெளியால் இருக்கு. அப்போ அதுக்காண்டி பிடிக்கும். நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் பண்ட திருப்பில் பதில் இருக்குன்னா பண்ட திருப்பில் இப்படித்தான் இதோட செய்துட்டு இதுக்கு மேலே இப்போ நாங்கள் எவ்வளோத்துக்கு எடுக்கிறோம், எத்தனை மாத காலப்பகுதி, மற்றது இப்போ கிளைண்டால் எங்களுக்கு என்னென்ன விஷயம் பெற வேணும், அதே மாதிரி ஒரு கண்ட்ராக்டரால் என்னென்ன விஷயம் செய்ய வேண்டும். வீட்டுக்கு புரண்டு கொடுக்குறீங்களா? எப்படி கொடுப்பீங்க? வீட்டுக்கு என்னென்னா இப்போ வீட்டில் முக்கியமானது என்னென்னா நாங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் போடுறது 2 விஷயம் போடுவோம். ஓகே. அந்த டைல்ஸ் வந்து ஒரு வித்தியாசம் சுகர் ஃபினிஷில் வருது தானே? கூடுதலாக ரப்தான் கிச்சனுக்கு ரஃப்பாக நம்ம அவ்வளோ அந்த கிரிப் ஒன்று இருக்கு நம்ம உள்ள. ஏனையின் ரோட்டில் மீசால கொடியாமல் கச்சையில் பார்க்கலாம். மற்றது யாழ்ப்பாணம் டவுனுக்கு பார்க்குறேன்டா பார்க்கலாம், மற்றது கொக்கையில் பார்க்குறேன்டா பார்க்கலாம். அது இங்கே வந்தால் சுழிபுரத்தில் இருக்குது, பண்டத்திருப்பில் இருக்குது. எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க இந்த வீட்டுக்கு எவ்வளோ முடிஞ்சேன். வணக்கம் மக்கள், இன்றைக்கி இந்த வீடியோக்கு அங்கே வந்து நாங்கள்டா யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலி வேண்ட இடத்து தான் நிற்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் டூர் வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 வீடியோ ஹோம் டூர் போட்டிருந்தாங்க. அதாவது V2S பில்டர்ஸ் அண்டு நம்மளோட சீனியர்ஸ் தான் தெரிஞ்சாக்கலாம். ஸோ ஏற்கனவே 3 ஹோம் டூர் போட்டு இப்போ 4ஆவது வீடு ஹோம் டூர் போகிறோம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வீடு கட்டிட்டாங்க, நிறைய சைட்டும் போய்கொண்டு இருக்குது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட், ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அளவான வீடு கொஞ்சம் மெயின்டெனன்ஸுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நிறைய பேர் ஜோதிச்சு கொண்டிருப்பீங்க. சிலர் வந்து பெருசாக கட்டுவாங்க, பெரிய மாடியாக கட்டுவாங்க. அது நல்லா தான் இருக்கும். பட் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சின்ன வீடுன்றக்க அளவாகவும் இருக்குது, மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவான வீடு வந்து ஹோம் டூர் பார்க்க போகிறோம். குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா V2S பில்டர்ஸ் அண்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இல்லை ஸ்க்ரீனில் கொடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் தேவையான செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் தேடிக்கொண்டு தெரிவிங்க ஒரு நம்பிக்கையான கம்பெனி யார்கிட்ட கொடுக்கலாம்ண்டு. பலர் வந்து ஏமாந்து இருக்கிறீங்க, என்னோட நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்களா இவற்றை கொடுத்து ஏமாந்தாண்டு. ஸோ கொஞ்சம் நம்பிக்கையான ஆள், கொஞ்சம் ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்கணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு போய் பார்க்க போகிறோம் வீட்டின் அமைப்பு என்ன மாதிரி இருக்குன்னு. குறிப்பாக இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. சில பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுப்பாங்க. ஏன்டா வெளிநாட்டில் இருக்கிறார்கள் நிறைய பேர் கேட்குறீங்களா வீட்டுக்கு வாரண்டி தருவீங்களாண்டு. நான் வந்து இன்றைய தான் கேள்விப்படுறேன் வீட்டுக்கு வாரண்டிண்டு. ஸோ ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தா அதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். முதல் ஒரு எத்தனை ரூம்ஸ் இருக்குது, என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி அமைப்பில் வந்துருக்குன்ட்டு சகல விஷயத்தை டீட்டெயிலாக ஒரு ஹோம் டூராக பார்க்க போகிறோம். முடிவில் வந்து இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி கோஸ்ட் முடிஞ்ச விஷயத்தையும் வந்து சொல்ல போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு போகிறதுக்கு முதல் ஜெஃப்நாதன் சேனலுக்காரன் புதுசாக வந்துருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வரேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வணக்கம் விஸ்வன். வணக்கம். அங்கே செல்வகுமாரன். ஓகே, அடுத்த செந்தூரம் என்ன 3 பேருமே சீனியர்ஸ் தான். நான் ஜூனியர், சூப்பர் சீனியர். ஓகே, இது கிட்டத்தட்ட 4ஆவது வீடு. நாங்கள் முதலாவது போட்ட வீடு வந்து மாடி வீடு இல்லை, நான் மாடியில் வீடு. அதுக்கப்புறம் போட்ட 2மே கூரை வீடு. இது வந்து கூரை வீடு தான். ஆனால் இனி பார்க்க போகிற வீடு இல்லை, இனி போட போகிற ஒரு 10 வீட்டு கிட்ட எல்லாமே மேல் மாடி வீடு தான். ஃபுல்லாகவே சிலப்பு வீடு தான். ஓகே, ரைட். மற்ற பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலர் அந்த ஆசைப்படுவாங்களா மாடி வீடு தான் கட்டணும். அவங்களுக்கு வேணுமெண்டா அடுத்தடுத்த வீடியோ இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ள அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். எல்லாமே மேல் மாடி வீடு தான். அதுகளில் தேவையான வித்தியாசமான விஷயங்கள் பார்க்கணுமெண்டா அதை அந்த வீடியோவில் போடுவோம். பார்த்துக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட்டும் கூட கம்பெனி எப்படி சொல்லுங்கண்ணா, எவ்வளோ காலம் எடுத்து கம்பெனி இப்போ சிலாக்கள் இருக்கிறதானே எவ்வளோ காலம் வந்து இப்போ இந்த வருஷத்தோட 5 வருஷம் ஆச்சு தொடங்கி. 5 வருஷம். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி 4 வருஷம். நான் முதல் தொடங்கி 5 வருஷம் ஆச்சு. ஓகே,
மற்ற கம்பெனி கொஞ்சம் பெருத்துட்டு போலடா ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா நிக்குது ஒன்று இல்லை 2 பேர் நிக்கணும் போல இல்லை இன்னும் 2 3 பேர் நிற்கணும். இவர் தான் இந்த சைட் முடிச்சவர். இதுல இந்த சைட்டை பொறுப்பாக நின்று முடிச்சது இவர் தான். அப்போ இவரை இதுல வீடியோவில் காட்டணும். என்னடா நிறைய பேர் கேட்டு என்னண்டா 2 பேர் நிற்கிறீங்களே என்ன நிறைய சைட் அந்த அப்படி சமாளிப்பீங்க அப்படியான கேள்வியும் கூடுதலாக கேட்டு உண்மையில சமாளிக்க மேலாதான். என்னண்டா செய்கிற சைட்டுகள் எப்படி என்றா கொண்டு இஞ்சால அச்சுவேலி இஞ்சாலை பக்கம், மற்ற சைட்டுகள் ஊராவுத்துறை வேலனை அந்த பக்கம், இன்னொரு சைட்டுகள் கொடியாமம் மீசால அப்படியான இடங்கள். அப்போ மற்றது கொஞ்சம் டவுனுகளோட அண்டி, மற்றதும் கூட பக்கம் பட்டத்தெருப்பு சுழிபுரம் அந்த சைட். அப்போ இப்போ நாங்கள் 2 பேர் நின்றா ஒரு ஆள் இப்போ ஊராத்துறை வேலனை போனால் இன்னொரு ஆள் கச்சா கொடியாமம் போனால் மிச்ச ஒரு ஆள் நின்றாலே மற்ற இன்னொரு ஆள் 2 பேர் நிற்கிறேன் அவையில் மாறி மாறி பார்த்துக்கொள்றது. தனியாக நின்றமெண்டா என்னென்னா எங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 3 சைட் தான் பார்க்கக்கூடிய மாதிரி. அப்போ இப்போ ஒரு பிள்ளை விட்டுட்டு பிறகு திருத்துறையெல்லாம் கிடைச்சிடலான்னு இப்போ நாங்கள் ஒர்க்கு கண்டு எடுக்காமல் இவையில் என்னன்னு சொல்கிறோம் எங்களோட படித்தாக்கள் இப்போ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அதே ஆக்கள். அப்போ நாங்கள் நிக்காட்டியும் எங்களோட தன்மையிலே நின்று ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளினோம் அண்டர்ஸ்டாண்டிங். அதால் எங்களுக்கு சுகமாக இருக்கும். மற்றது கொஞ்சம் ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கிறதால ஆக்களை கொஞ்சம் கூட போட்டு செய்யலாம். சொல்ல போனால் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, 4 பேரும் சீனியர்ஸ் தான். ஓகே நல்ல விஷயம். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கம்பெனி போய் கொண்டு இருக்கும். ஓகே பார்க்க தொடங்குவாங்க. முதலாவது கேட்டில் இருந்து போவோம். இது ஸ்லைடர் கேட்டு ஸ்லைடிங் இது நோமலாக திறக்கலாம். அதோட மெயினாக பார்க்கிங் காண்டி என்ன. ஓகே இது ஃபுல்லாக திறந்தோம்டா உங்களுக்கு இந்த இடம் வரும். இல்லை 2 சைடும் இனி பூங்கண்டது. அவையில் தங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓகே கார்டிங் செய்ய போகிறேன். அப்போ அதுக்காண்டி விட்டு கிடக்கு. நான் சில வீடு செய்யக்கூட புல்லும் பாய்ச்சி கொடுக்குறேன், மலேசியன் கிராஸ் அதில் செய்து கொடுக்குறது. இவன் மண் சும்மா நோமலாகவே நல்லா வளரக்கூடிய இடம். அப்போ இப்போ நாங்கள் சும்மா ஒரு இப்போ வீடு கூட முன்னுக்கு அசிங்கமாக இருக்கக்கூடாதுன்ற டஸ்ட்கள் போட்டு லெவல் பண்ணியிருக்கிறோம். இனி அவையில் தாங்கள் கார்டனிங் செய்கிறேன் வேலை. அப்போ மற்ற பக்கங்களால் கொஞ்சம் செம்பாட்டு மண்ணை போட்டுட்டு கார்டனிங் செய்ய போகிறேன். அப்போ அவையில் வந்து செய்வீங்க. அது செய்த அப்புறம் இன்னுமே வடிவாக இருக்கும். முக்கியமாக இந்த இடம் வந்து ஒரு வேன் 2 வேன் ஓகே அதோட கார்கள் நிப்பாடலாம். பார்க்கிங் வசதி நல்லா இருக்குது. முக்கியமாக இது வந்து எல்லா வீட்டுக்கும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக செய்து கொடுப்பீங்களா? இந்த இது உண்மையின்படி எங்களோட வீட்டு கணக்குக்க வராது. ஓகே நாங்கள் எக்ஸ்ட்ரா செய்து கொடுக்குறது. இப்போ வெளியால் இருக்கிற பாத்ரூம் ஓகே கிச்சன் இதில் கூடுதலாக என்னென்னா வேலை முடிகிற நேரம் கேட்பினோம். இப்போ செய்து கொண்டு போகல வீட்டு வேலை முடிகிற டைம் சில கேட்பினோம், தம்பி நீங்கள் இந்த பாத்ரூம் கிச்சன் மற்றது இந்த மதில் சின்னதைங்களை நாங்கள் வரக்குள்ள இருக்காது, மதில் கட்டித்தான் மதில் பூசித்தான்றதெல்லாம் அதுகள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். மீன்படி இந்த வீடு நாங்கள் தை மாதமே முடிச்சிட்டோம். முடிச்ச டைம் வீட்டுக்காரர் வந்துண்டு இந்த வீடு செய்யக்குள்ள ஒரு இது என்னென்னா நாங்கள் செய்கிற காலத்தில் ஒரு மாதம் தான் வீட்டுக்காரர் நின்றுருக்க மாட்டேன். மற்றபடி அவர் அத்திவாரத்துலேருந்து நின்று பார்த்து செய்தார். அப்போ இப்போ கூட அவர் மகளுக்கு குழந்தை கிடைச்சிருக்கிறதுக்காண்டி அங்கே போயிருக்கிறார். வருவார். எந்த நாடு அவர்? இது லண்டன். என்ன அந்த முக்கிய விஷயம் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும், அனுமதி வந்தது வீடு எல்லாரும் விட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. கூடுதலாக எங்களுக்கு தெரியற வீட்டுக்காரர் எல்லாரும் மூவ்மெண்ட் தான் சொல்றது. சில ஆட்கள் தங்களோட பர்சனல் விஷயம் சொல்லி அப்படி என்னன்னு சொல்றது. இப்போ அவையில் தங்களோட பர்சனலாக சில விஷயம் சொல்லி நம்ம வீடு போட வேண்டாம். ஆனால் வீடியோ எடுக்க அப்படி மற்றது சில வீடுகள் நான் குடிநே காட்டியிருக்கிறேன். ஆனால் அவையில் பொதுவாக போட முடியல. மற்றும்படி இப்போ செய்கிற வீடெல்லாம் அனுமதி தந்திருக்கிறேன். தாங்கள் செய்கிற வீடுகள் கொண்டு இப்போ சில வீட்டுக்கார சொல்லி தாங்கள் வீடியோல வரையில ஆனா நீங்க அப்படி சொல்லிங்க. இப்போ இவர் அங்கே இங்க நின்று இருந்தா வீடியோல கதைச்சிருப்பார். அவருக்கு அவசரமா போகணும்டா போல நானும் ஒரு கடையில் ஆளை கண்டு காய்ச்சி சொன்னவர் உங்களை கண்டு சொன்னாங்க. ஓகே ரைட் பாப்பா வீட. ஓகே முதலாவது முன் போர்ஷன் வேலாயுதம் இல்ல வேணா அவர்கிட்ட பேர் வேலாயுதம். அவர்கிட்ட பேர் வேலாயுதம். மகள்லாம் கட்டி கொடுக்குறா. அப்ப அவர் முதல் சொன்னார் மகன்ட பேரை வைக்க சொல்லி. எந்த மகள் சொன்னா அப்பாண்ட பேரை வைக்க சொல்லி கடைசியா ஃபைனலா அப்பாண்ட பேரை வைப்போம். நீங்க பேசாம கூட பேரை வச்சுக்கலாம். நல்லா இருக்கு அந்த டிசைன். பிள்ளையார்ல தொடங்கி இதுல முடியுது முருகன் இதுல. ஓகே நல்லா இருக்கு. இவர்தான் செலக்ஷன் சைட் இன்ஜினியர் செலக்ஷன். ஓகே அது என்னத்துல அடிச்சிருக்கீங்க? மெட்டலா? அது வந்து மெட்டல்ல. ஓகே அந்த ஒயிட்டுக்கு பிளாக் நல்லா இருக்கு, அந்த கான்ட்ராஸ்டா இருக்கு. ஓகே ரைட். ஓகே வெளிப்பக்கத்துக்கு கூடுதலாக கலர் கொடுக்குறேன்னா எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்றதுக்கு. ஓகே இப்போ நிறைய கலர் கொடுத்தாலும் வீடு சிலாக்களுக்கு அதான் பிடிக்க அந்த இதாக இருக்கு. வேணா வேற முக்கியமான விஷயம் இந்த கல் மாதிரி செட்டப்ல பதிக்கிறேன். இது டைல்ஸ் மாதிரி தானே வரும்? இது டைல்ஸ் தானே. ஓகே பார்த்தா இந்த கல் அடுக்கி விட்ட மாதிரி. முக்கியமான விஷயம் சைஸ் என்ன வீட்டுண்ட மொத்தம்? 33க்கு 32 அடி. 30 அந்த கொஞ்சம் மினிமம் சைஸ்ல எடுத்தது. இந்த காணியும் இப்போ இதுக்கு மேல எடுக்கவும் மேல. அதாவது வெளியாளங்களை கிச்சனுகள் மற்றது என்னடா வேல்
இப்போ கூடுதலாக வெளிநாட்டிலேருந்து வந்து நிற்கிறது அவர் ஒரு ஆள் தான் நிற்பேன். ஓகே. மற்றும்படி ஃபேமிலியாக வந்தாலும் ஒரு 3 பேர் 4 பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு தான் அவைகளுக்கு தேவைண்டாப்போல அவை சொல்லி தங்களுக்கு அளவான வீடு அது சொல்லி நான் சித்தங்கனி வீடு போட்டேன் தானே, அந்த வீடை பார்த்துட்டு அதே மாதிரியே வீடு கட்டி தர சொன்னவே. வேறு ஒன்றுமே மாற்ற வேண்டாம், நீங்கள் அதே அளவிலேயே கட்டித்தாங்க உண்டு. எங்களுக்கு இப்போ அதே மாதிரியே செய்யணுமெண்டா அப்படி செய்கிறது ஈஸி. இப்போ நாங்கள் விரத்தவில்லை அந்த விளையாட்டை போய் தம்பி அதே மாதிரியே செய்யுங்க, அதே மாதிரியே கட்டுங்க, அதே மாதிரியே கூரை செய்யுங்கொண்டா ஈஸி. ஆனால் நாங்கள் ஒரே மாதிரி செய்து எங்களுக்கு இதில் தானே அப்போ கொஞ்சம் மாற்றுவோம்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி செய்து. இன்டீரியலும் கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் வித்தியாசமாக செய்யுது. அந்த வீட்டுக்கு நான் நினைக்கிறேன் இதில் கூரை வரும், கூரை வருது. இது டபுள் கூரையாக வருது முக்கோணமா. ஒரு ஒயிட்டும் ப்ளூவும் ஆஷ் தீமில் வருது. ரைட் ரைட் ஓகே. இந்த ஜென்ரல் இது வளமையாக கூட டிசைனில் வர்றது தானே. ரூமில் கலர் கொடுக்குறோம் நாங்கள். ஓகே. ரூமில் கலர் கொடுக்குறது கோலும் அவுட் சைட்டும் தான் கூடுதலாக கலரை குறைச்சி செய்கிறது. ஓகே ரைட் ரைட் ரைட். பார்க்குறாங்க யோசிப்பீங்க பரபரப்பாக கதைக்கிறாங்களே பாம்பை வழியில் வர்றாங்க இல்லையா மாதிரி வீட்டை பார்ப்போம். உங்களுக்கு இங்கே முதல்ல ஆஃபீஸ் ரூம் இருக்கிறேன், இதில் வந்தோடனே இதை பார்த்துட்டு போக முடியும். இந்த இதில் வந்தோம்னா இது ஒரு பட்டை கலர் அடிச்சிருக்கா ரூமுக்கு. பட்டை கலர் கொஞ்சம் லைட்டாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய மாதிரி. ஆளும் கலர் கூடினாலும் ஒரு டார்க்ன்றது எல்லாருக்கும் பிடிக்காது தானே. ரைட் ரைட் ரைட். அதுக்காண்டி கொஞ்சம் ஓகே ரைட். இந்த டைல் டிசைன் நான் டவுனில் இது வீட்டுக்காரர் நாங்கள் கூடுதலாக வைட் போடுவோம். வீட்டுக்காரர் கட்டாயம் தங்களுக்கு இந்த சில வீட்டுக்காரன்னு சொல்றது சிலது விரும்பி கேட்பினாங்க. அப்போ டைல்ஸ் மற்ற ஜிப்சன் டிசைன் மற்ற இந்த டோர் டிசைன்கள் இருக்கு தானே, அதெல்லாம் வீட்டுக்காரோட செலெக்ஷன் தான். அதுக்காண்டி என்னன்னு சொல்றது, இப்போ நாங்கள் ஒரு 10 டிசைன் போடுவோம், அதில் அவையில் ஒன்றை செலக்ட் பண்ணி அனுப்பிவினோம், அதை நாங்கள் செய்து கொடுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக முதிரையில் முதிரை. ஓகே. இப்படி கொஞ்சம் லேட்டஸ்டான மாடல். அப்போ சிலாக இருக்கிறேன்னா முதிரை மட்டும் தான் செய்கிறேன் நீங்களும் உண்டு. இப்போ என்னன்னு சொல்றது, நாங்கள் இப்போ ஒரு வீடு போடுற மட்டும் வைங்க, அதில் அவையில் முதிரையை பார்த்தோன்னே இன்னொரு ஆள் ஆசைப்பட்டு முதிரையே போடுங்க. அப்படித்தான் இவ்வளோ நாளும் செய்துட்டு வந்தது. இப்போ தேக்குங்க வைக்கணும். தேக்குண்டாலும் பன்னி தேக்கு தான் போடுறோம் நாங்கள். இங்கத்தி தேக்கு விட அங்கத்தி தேக்கு. இது இப்போ நான் அடுத்ததாக கூட போகிற சைட் பணத்திருப்பு சைட் எல்லாம் ஃபுல்லாகவே தேக்கு தான். நீங்கள் அந்த தேக்கில் இப்போ போட்டோ வேஸ்ட் போட்டு தான் செய்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட குவாலிட்டி என்ன மாதிரி இருக்கு. அப்போ இப்போ தேக்குண்டானே இதுண்டானே செய்து கொடுப்பேன். சிலாக்கள் இப்போ என்னடா இது மட்டும் தான் செய்கிறாங்க. அதை விட இன்னொன்று என்னென்னா இடையில ஒரு சைட் ஒன்று வந்தது கண்ணாடியிலே செய்துட்டு சொல்லி, அது எங்களுக்கு சுகம். ஆனால் இப்போ எங்களுக்கு செய்யக்கூட காட்டுறதுக்கு அது இருக்காது. ஏன்னா இப்போ ஜாழ்ப்பாணத்தில் 195% டோர்கள் ஃபுல்லாக டிம்பர்லாம் செய்வோம். ஆனால் அது ஈஸி எங்களுக்கு செய்கிறது. ஏன்னா இது அங்கே இருந்து பொமிட் போட்டு எடுத்துன்னு வந்து செய்கிறது, அது எங்களுக்கு ஒரு நாள்லேயே வந்து செய்து போட்டு போடுவாங்க. இது பாதுகாப்பு அது என்ன சொல்றது, செய்யறது லக்ஸரி லுக்கு ஓகேன்றதுக்காண்டி அதுல ஆசைப்பட்டு கேட்குறது. ஆனா அது எங்களுக்கு ஈஸி. இப்போ அது செய்ய மாட்ட முடியல. அது உங்களோட விருப்பத்தை பார்க்குறாங்க. மற்ற இதில் வந்து நல்ல ஒரு லைட் ஷோ லைட் மாதிரி வருது தானே. இதில் ஸ்லோப் பண்ணுறது இல்லை ஸ்லோப்பாக எடுத்துருக்கு. ஏன்டா இந்த கூரை இதை விட இங்கே இதைத்தானே வரும். அதுக்காண்டி அப்படி இருக்குன்னு தெரியாம சீட்டிலேயே அடிச்சிருக்கு. ஆனால் ஸ்லப் மாதிரியே செய்திருக்கு. இது கிளிக்கூட்டு ஜன்னல் தான். இது கிளிக்கூட்டு ஜன்னல் வளமையாக வைக்கிற. ஆனால் உங்களுக்கு கிரில் இருக்குண்ணே. ரைட் போமா உள்ள. அப்படி உள்ளத்துல வந்து போனோம்டா. நான் வீடியோ எடுக்கும் போதே பார்த்துட்டேன், நான் போய் சொல்லல. வந்தோடனே நல்லா இருந்தது. சின்ன வீடு தானே, நான் பார்த்தா ஒரு லக்ஸரி டைப்ல உள்ள இன்டீரியர் இருக்கும். இப்போ வெளிக்கும் உள்ளுக்கும் பெருசாக சம்மந்தம் இருக்காங்க மாதிரி இருக்கு. இந்த இது டிவி இதுகள் சித்தமணியில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சித்தமணியில் செய்தது நார்மலாக இருந்தது. அதை விட கொஞ்சம் இது அட்வான்ஸ். ஏன்னா சித்தங்கடிக்கு இந்த சைட் இதெல்லாம் இல்லை, அந்த ரேக் இல்லை, சைட் ரேக் இல்லை. மற்றது அது பெட்டியாக வந்தது. இது கொஞ்சம் வளைச்சு ஒரு சைட்டால் எடுத்து செய்து கிடக்கு. ஏன்னா ஒரே மாதிரி எல்லாம் இருக்கவும் கூடாது. அப்போ அதுக்காண்டி கொஞ்சம் மாற்றி மாற்றி இல்லை ஒரு பெரிய டிவி ஒன்று கொழுவை நல்லா இருக்கு. இல்லை கொழுவலாம் தானே. அதுக்கு இந்த மாதிரி தான் எல்லாம் செய்யுது. ஓகே. மற்ற இதில் ஃபுல்லாகவே லாட்சி என்ன பெரிய பெரிய இதுகள் டிவி சம்மந்தப்பட்ட சாமான்கள் இது போட்டு வைக்கலாம். மற்ற இதில் செட்டப் பாக்ஸ்கள் வைக்கிறது நல்ல ஒரு செட்டப் வச்சிருக்கிறேன். முக்கியமான விஷயம் மேலே அந்த ரூஃப் ஒர்க்கிங் நல்லா இருக்கு. ஃபுல்லாக ஜிப்சன் தான். ஓகே ஓகே ஜிப்சன் தான். ஆனால் என்ன சொல்கிறது, இது பார்க்க நார்மலாக இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே சிம்பிளாக ஓகே இது ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு செய்தது. மேலே வந்து ஓகேயா வந்துச்சு செய்தது. இப்போ நாங்களும் புதுசாக தானே ட்ரை பண்ணுறது. ட்ரை பண்ண கூட ஒரு டிசைனை பார்த்து செய்கிறது. ஒரே மாதிரியே காட்டினாலும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இருக்காது தானே. இப்போ இந்த வீடு நீங்கள் பார்க்க கூட கொஞ்சம் என்ன அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்தடுத்த வீடுகள் வித்தியாசமாக தான் இருக்கும். என்ன காரணம்னா பிளானிங்கே வித்தியாசம். கூரை வீடுகள்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவு பிளான் தான் செய்யலாம். இப்படி இதை விட ஒன்றும் செய்யலாம். அதை விட இப்போ
சில வீட்டுக்கு சில என்ன 100-90 விதமானாக்கள் வாஸ்து முறைப்படி தான் வீடு கட்ட சொல்லிடும். அப்போ கூட சாமியாரை அடுத்தர இத்தனை அடிக்குள்ளடு இத்தனை அடியிலடு என்ற கூட செய்யலாம். இப்போ சிலாக்கள் இப்போ கேட்குறாக்கள் என்ன வைக்கணும்னா சாமியாரை சின்னனா வைக்க சொல்லி அந்த இந்திய முறைப்படி 6 அடி எடுக்கலாம் அகலம், நீளம் நாங்கள் 8-10 எடுக்கலாம். அப்படி எடுத்தா இந்த ரூம் சைஸ்கள் எல்லாம் பெருசா எடுத்து எப்படியும் செய்யலாம். எப்படியும் செய்யலாம் சொல்றது. இப்போ இதை விட இது சின்ன நேரம் இப்போ நார்மலா என்ன சொல்லுவாங்கடா சாமியாரை 11 அடிக்கு 10 அடி எடுக்கிறோம்டா, இது அடுத்தது 10 அடி தான் எடுக்கலாம். அப்போ கோல் பெருசா இருக்காது. இப்போ கோலங்களை பெருசா சில கோல் இப்போ 15 அடி வேணுமெண்டா, ஒரு சோஃபா செட் பெருசா போடணுமெண்டா நாங்கள் சில முறையை தாண்டி தான் போகணும். அப்போ அப்படி இப்போ நாங்கள் கட்டாயப்படுத்தி அப்படி சொல்லல, ஒரு வீட்டுக்கார தம்பி எங்களை பெரிய கூட தான் போகணும்டா அந்த முறையெல்லாம் செய்யலாம். சாத்திரங்களை பார்த்தா வீடு கட்டலாம்டா உண்டு. சாமியாரை 11க்கு 10 அங்கிருந்து குறைஞ்சுட்டு வரும். அடுத்தது 16க்கு 11 அந்த சைஸ்ல சாமியார் எடுத்தா அதுக்கு அடுத்ததா சின்ன கொஞ்சம் குறைச்சு அறையில் எடுக்கலாம். இப்போ இல்லை இப்படி இது எங்களுக்கு எல்லாரையுமே பெருசாக தான் வேணும், சாமியறைக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்லாட்டிக்கு வாஸ்து இல்லாத முறைப்படி, வாஸ்து இல்லாத முறை என்று இந்தியன் முறை. இந்தியாவில் நார்மலாக 6-8 தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 6 அடியில் ஒரு சாமியறை அப்படி. இப்போ கூடுதலாக யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னா சில இடத்துல நார்மலாக கோளுக்குள்ளேயே சாமியறையை வச்சு செய்கிறாங்க. சாமியறையை கண்டிட்டு டோர் போட்டுட்டும் பாவிக்கணும். அது அவையில வேண்ட விருப்பம், ஸ்பேஸே மிச்சப்படுத்தலாம் விட்டு பார்த்தா. கூடுதலாக என்ன சொல்றேன்னா இப்போ சாமியறையை வச்சோம்னா மிச்ச இடம் நாங்கள் பாவிக்காம தானே இருக்குண்டு. அப்போ அதை நாங்கள் ரூமா பாவிக்கலாம் இருக்குண்டு. அப்போ அப்படியா நாங்களுக்கு அந்த முறை தான் சரியா இருக்கு. அப்போ அப்படி செய்வீங்களோட வீட்டுக்காரர் ரோமண்டா அந்த முறையில செய்து கொடுப்பாங்க. இந்த முறையண்டா இதுதான் டிசைனாக இருக்கு. இதை விட மேக்சிமம் பெரிய டிசைன்கள் மாற்ற இல்லாமல் இருக்கு. மற்றது இங்கிருந்து வரைக்கும் இந்த அகலமும் குறைஞ்சொண்டு இப்போ கூட நாங்கள் இன்னும் அகட்டில சோஃபா செட் இதுக்கெல்லாம் சோஃபா செட் போடக்கூட கொஞ்சம் கஷ்டப்பட சின்ன. அந்த முக்கியமான விஷயம் கீழே இந்த டைல் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே மேலே டைல்ஸ் மாதிரி இருக்கும். டைல்ஸ் இல்லையே, அது என்ன சீட்டுன்றது? அது நார்மலாகவே ஒரு மாவுல் சீட் மாதிரி வர்றது. ஓகே, அது அப்படியே வேண்டி ஃபிட் பண்ணலாம். ரைட் நல்லா இருக்கு. உண்மையாக அந்த டைல்ஸும் மேலே வச்சு இருக்கு அந்த மச்சா வர மாதிரி. பட் லைட்டிங் எல்லாம் அந்த டைமண்ட் கட்டில் எடுத்துருக்கேன், நல்லா இருக்கு. லைட்டிங் செட்டப் வேற செலக்ட் பண்ணுறது. இது லைட்டுகள் நாங்கள் செலக்ட் பண்ணுறது. என்னென்னா இப்போ எங்களுக்கு டிசைன் இருக்குது தானே, அப்போ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுறது. இப்போ பண்டத்திர வேலையெல்லாம் இன்னும் வேலை முடியல, ஆனால் லைட் ஃபுல்லாக நாங்கள் செட் பண்ணிட்டோம். என்னென்னா எங்களுக்கு முதல்ல பிளான் தெரியும் தானே, இதுக்கு இதுதான் பெருமெண்ட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி லைட்டுகளை செட் பண்ணுறது நாங்கள். சிலர் வந்து அந்த RGB போட விரும்புவாங்க, அதெல்லாம் போட்டு கொடுக்கலாம் தானே. நாங்கள் மற்றது இந்த கலர் நிறைய கலர் போடுறதும் விரும்புகிறோம். என்ன காரணம்னா அது எல்லாருக்கும் பிடிக்காது. இந்த பாம் கலர் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ அதுக்காண்டி போடுறது. ஆனால் இப்போ சிலாக்கள் இப்போ நாங்கள் முதல் போட்ட வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி போட்டுருக்குறோம். அப்போ சிலாக்கள் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு வீடு போட்டதுக்கு பிறகு எங்களோட கதைக்கிறாக்கள் சொல்கிற கொமெண்ட்டை வச்சு தானே மாற்றுறது. அப்போ சொல்கிறது என்னென்னா தம்பி எங்களுக்கு நார்மல் கலரை போட்டுதாங்க நார்மல் கலர். இப்போ அதுக்காண்டி தான் கூடுதலாகவே நார்மலாக மாற்றினாங்க. என்னென்னா வந்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றது. இதே இல்லை எங்களுக்கு 3 கலரும் ஓகேண்டா அதை போட்டு கொடுக்குறோம். இப்போ முதல் செய்த வீடுகள கலர் மாதிரி போட்டு கொடுக்குறோம். சாமியறை போகும். முக்கியமாக எனக்கு பிடிச்ச விஷயம் இது வந்து அந்த வீட்லேயே வந்து பிடிச்சது கிச்சன் பெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் கிச்சனை நாங்கள் அப்புறம் தான் காட்டுவோம். ஓகே, இப்போ சாமியறைக்கு வந்துட்டோம். இது என்ன சைஸ் நீங்கள் இந்த இந்த இதுபடி இது 11 அடி. 11 அடி. இந்த 33 அடிக்கு மேக்ஸிமம் 11 அடி தான் எடுக்கலாம். அரை அப்போ 11 அடிக்கு 10 அறையிலே இருக்குது. ஓகே, மற்றது வந்து இது பெரிய இதில் செய்திருக்கு வேம்பு. மற்ற இது கஸ்டமருக்காண்டி கஸ்டமருக்காண்டி இது முதிரையில் மாதிரியாக போட்டிருக்கேன். ஃப்ரேம் மட்டும் போட்டிருக்கு. நான் ஃபுல்லாகவே வேம்பில் செய்யலாம். ஓகே, ரைட். மற்ற கீழே ஃபுல்லாக ஹோலுக்கு இருக்கிற டைல்ஸே இதுலேயும் வருது தானே. அது வீட்டுக்காரர் அவையில் டைல்ஸ் இதுதான் தங்களுக்கு கேட்டவே. ஓகே, அப்போ இதுலேயும் வேறு டிசைன் இருந்தப்போ இந்த டிசைன் தான் போடுமெண்ட் கிடைச்சா அப்போ அவையிலுக்காண்டி. ரைட் ரைட். பட் முக்கியமான விஷயம் மேலே பார்த்தா பிளேட் மாதிரி இருக்கும், ஆனால் ஷீட்டில் வந்து பிளேட் மாதிரி எடுத்துருக்கு. ஜாயிண்ட் ஒன்று தெரியாது. ஓகே, இது வளமையான சீட் தான் போட்டிருக்கு மேலே. நார்மல் லெவல் சீட் தான். ஓகே, கோலுக்கு தான் ஜிப்சம் அடிக்கிறாரு இதுக்கு போடுறது. ரைட் ரைட். நல்லா இருக்கும் மேலே பார்க்க. மேலே ஃபேன் கொடுக்குறதுக்கு இடம்
ஏசி வேணும்னா அதுக்கு லைன் சில இடங்களோட இது சாமியார் இருந்தாலும் விடையில மற்றதுக்கெல்லாம் விட்டுருக்கு. சுவிட்சஸ் எல்லாமே அந்த மாடர்ன் சுவிட்ச் எல்லாம் போட்டுருது. ஓகே ரைட். முக்கிய விஷயத்தில் அந்த பிள்ளையாட்ட வேலைப்பாடு இருக்குண்ணே. இந்த இது கொத்து வேலை இல்லாமல் இப்போ பிளெயினாக வேணுமெண்டா கோஸ்ட் குறைய முடியுமில்ல? ஓ எதண்டானே ஓகே. நாங்கள் இப்போ அது நாங்கள் ஃபஸ்ட் பார்க்குறே இல்லை, வீட்டுக்காரர் கேட்குற டிசைனை செய்து கொடுக்குறோம். ரைட். இப்போ கொத்து வேலைன்னா கொத்து வேலை இல்லாட்டிக்கு மாற்றி கொடுக்குறோம். அது அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஓகே ரைட். நான் சிலர் வந்து பிளெயினாக இருப்பாங்க, சிலர் வந்து கொஞ்சம் வளைவல் பண்ணுவோம். இப்போ நாங்கள் 2 வகையான வீடும் செய்கிறோம். இப்போ செய்கிற வீட்டில் ஓகே பிளெயின் வேலை கேட்குற வீடும் செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே. இப்போ கொக்கியில் செய்கிற வீடெல்லாம் பிளெயினாக தான் கேட்டது. ஓகே. கொத்து வேலையில் வேணும். அதே மாதிரி இன்னொரு வீடும் அப்படி கேட்டது. வேற வீடுக்காரர் கொத்து வேலையில் கட்டிருக்கணும். அப்போ அவைகளுக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் அனுப்புவோம். நாங்கள் இப்போ அவையிலும் டிசைன் அனுப்பினோம், நாங்களும் டிசைன் அனுப்புவோம். சில நேரங்களில் டிசைன் இதுக்கு இது பொருந்துமோன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு டிசைன் எடுக்கிறது. இப்போ ஜிப்சம் பண்ணாலும் அப்படி தான். ஜிப்சம் இப்போ செய்கிற வீடுகளுக்கு அனுப்புவோம், அவையில் செலக்ட் பண்ணி அனுப்புகிற டிசைனை தான் நாங்கள் அடிக்கலாம். ரைட். ஓகே. நான் ஏன் இப்போ கதவு முடினாண்டா இது வந்து சிம்பிள் டிசைன். அது கொத்து வேலை மாதிரி சிம்பிள் டிசைன். இது ஃபுல்லாக முதலில் வன்னி முதிரை அந்த மஞ்சள் தெரியுதுன்னு ஏன்னா சில இடங்கள்ல கொழும்பு முதிரை போட்டு மஞ்சள் தெரியுறதுக்காண்டி வன்னி முதிரை இல்லை, வன்னி முதிரை மாதிரி எடுக்கலாம். கொழும்பு முதிரையை போட்டுட்டு அந்த காவி உண்டை போட்டு எடுக்கிறேன், டை போட்டு எடுக்கிறது. இதுகள் நாங்கள் தொடக்கத்தில் ஒன்று இதுனா கூட ஒன்றும் அடிக்காம தான் கொண்டு ஃபிட் பண்ணுறது. கதவும் அப்படித்தான் கொண்டு வந்து செய்யக்கூட. இப்போ வீட்டுக்காரன் பார்க்க கூட தெரியும் தானே. தெரியும். நார்மலாக இப்போ எங்கிற கதவு பார்க்கணுமெண்டா உடன் டவுட்டுண்டா இதை கலாட்டி இந்த கீழ்ப்பக்கம் பார்த்தா அப்படியே அடிக்காம இருக்கு. அந்த அதுலேயே தெரியும். ரைட் ரைட். மற்றது ஒரு சிலர் வந்து அடிச்சு போட்டு கொண்டுருவாங்க. இந்த டவுலுக்கேயும் தெரியும். இப்போ எதுக்கு முன்னுக்கு வாங்க காட்டுறேன். ஓகே. என்னென்ன கண்டுபிடிக்கிறேன் இந்த இதுக்கு பாருங்க, இதுக்கு இது அடிச்சிருக்காது. இந்த இதுக்கு இதுக்குள்ள சீலர் அடிச்சிருக்காரு. கலரை பார்த்தீங்கன்னா தெரியும், முள்ளுக்கும் அதே கலர்லயும் மஞ்சளா இருக்கு. கையால இந்த பூட்டு போடுறதுக்கான கொத்தி தான் எடுக்கிறோம். அதுக்குள்ள வானசல் அடிச்சிக்க மாட்டோம், ஆனால் கலரை பார்த்தா தெரியும் அதே கலர்லயே இருக்கு. ஓகே ஓகே ரைட். மொத்தமா எத்தனை ரூம்ஸ் இருக்கு இந்த வீடு? இது சாமியாரே தவிர 3 ரூம்ஸ். சாமியாரை சேர்த்தா 4 ரூம்ஸ். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. ஆனால் சின்ன அறை தான், 33 அடிக்கு குறைஞ்சோன்னு தான் பெரும். ஆனால் இவேல் நாங்கள் சித்தங்கன்னு செய்த வீட்டுக்கு பக்கத்தால் பாத்ரூம் போகிற மாதிரி இருந்தது. இவேல் கேட்டது தங்களுக்கு அட்டாச்சா வேணுமெண்டு. இதுக்கு என்ன அப்போ அட்டாச்சாவே ஆட் பண்ணியிருக்குது. இது வந்து ஒரு லைட் ப்ளூ இல்லைன்னு நல்லா இருக்கு. சிலர் டார்க் விரும்பினா இருட்டு அடிச்சு போடுங்க அந்த ரூம். இந்த முக்கிய விஷயம் நான் வந்தோட பார்த்தா பாத்ரூம் நல்லா இருக்குது, செப்பரேட் பண்ணி. இதுவும் வீட்டுக்காரர் கேட்டது, சின்ன ரெண்டாலும் செப்பரேட் பண்ண சொல்லி. ஆனால் இப்படி செப்பரேட் பண்ணா மேக்ஸிமம் ஒரு 8 அடி இருந்தாலும் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு 6 அடி 5 அடி செய்தோம்னா அதுக்கு செப்பரேட் பண்ணிடல. ஏன்னா இந்த ஸ்பேஸ் இப்போ இந்த கொமட் சிங் வச்சு சவர் ஏரியா பிரிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கணும். அதை விட முக்கியமாக நாங்கள் கதைக்க இருந்தது என்னென்னா பாத்ரூமில் இருக்கிறதுல இந்த டெப்புகள் நாங்கள் கூடுதலாக என்ன சொல்கிறது கல்சியம் ஏரியாவில் இந்த பிளாஸ்டிக் தான் போட்டு விடுவோம். என்னென்னா என்ன பிரச்சனை வந்தாலும் திருத்தக்கூடிய நாங்கள் என்னதான் குவாலிட்டியான இதுகள்லாம் போட்டாலும் கல்சியமான இடங்கள்ல போட்டா கட்டாயம் அடைக்கத்தான் செய்யணும். எல்லாட்டிக்கும் என்ன செய்யணும்னா எங்களோட தண்ணியை ஃபுல்லாவே பியூர் பண்ணணும். நான் கல்சியம் இல்லாம பியூர் பண்ணி மாசம் ஃபுல்லாவே நாங்கள் அது நிறைய ஆப்ஷன் இருக்கு நினைக்கிறேன். அந்த உப்பு போட்டு பாவிக்கிறா அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கு. அப்படி செய்து வேற மாசம் பியூர் பண்ணிடணும்னா அவங்க ஒரு திங்ஸும் பழுதா போகாம இருக்கு. டைல்ஸ் என்றாலும் ஓகே, நாங்கள் மேலால கல்சியம் என்ன செய்யலாம். இதுகள் இப்போ அடைச்சிடும். இப்போ கொமட்டுகள் எல்லாம் முள்ளுக்கு அடைச்சிடும். அந்த ப்ரெஸ் எல்லாம் அடைச்சதுக்கு பிறகு இப்போ ஒருவேளை நாங்கள் எங்கெல்லாம் பிள்ளை சொல்லி ஒன்றும் செய்யலாம். மேக்சிமம் இப்போ நாங்கள் செய்து கொடுக்கக்கூடியதை செய்து கொடுக்கலாம். மற்றது நாங்கள் அதை செய்து கொடுக்க வலிக்கிறதில்லை. வேணுமெண்டா கண்டெக்ட் பண்ணி விடுவோம். என்ன காரணம்னா அது வருஷம் திருப்பி மெயின்டெனன்ஸ் இருக்குது. அப்போ இப்போ ஒரு வீட்டுக்கு செய்ய போகிறோம்னா அவையில் கேட்டுச்சினோம்னா கண்டெக்ட் பண்ணி விடுவோம். பிறகு அவையில் கண்டெக்டில் இருந்தோண்டு வருஷம் கூப்பிட்டு அது மெயின்டெனன்ஸ் செய்து கொண்டு இருந்தால் நீட்டாக பாவச்சு கொண்டு வருவோம். அப்போ அதை நாங்கள் கண்டெக்ட் பண்ணி விட நாங்கள் செய்து கொடுக்குறதில்லை. இப்போ வீட்டுக்கு தேவையான வாட்டர் ப்ரூஃபிங் ஆன்டிடர்மைட் எல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம். அதுவும் அவங்க புரண்டிக்கு தான் செய்து கொடுப்பாங்களா, ஆனால் அது அவையில் கண்டெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி. அப்போ கூடுதலாக நாங்கள் இதுகளுக்கு பிளாஸ்டிக்கில் போடுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த தண்ணி பிரச்சனைக்காண்டி. இப்போ இது பட்ஜெட் வீடு தானே, பட்ஜெட் வீடு கணக்கான வீடு தானே. இப்போ இதுகளுக்கு அவையில் எப்போ செய்வினம் எங்களே தெரியாது. இப்போ பிளாஸ்டிக்கில் போட்டுவிட்டா அவைகளுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இதுக்கு இவைகளுக்கு நாங்கள் சில்வர் லேம்ப் வேணும்னா போட்டு கொடுப்பாங்க. போட்டு கொடுப்போம். ஆனால் அதால் வர பிரச்சனைக்கு நாங்கள் பொறுப்பு சொல்லிடுவோம். இப்போ நீங்கள் தண்ணி பியூர் பண்ணுவீங்கன்னா ஃபிட் பண்ணி தருவோம். அப்படி இல்லாட்டிக்கு அது ஃபிட் பண்ணி தருவோம். அப்போ அதால் வர கல்சியம் அடைப்புக்கு நாங்கள் பொறுப்பு.
ஏன்னா இப்போ யாழ்ப்பாணத்துல முக்காசி இடம் கால்சியம் தான். அந்த பிரச்சனைக்காண்டி அதை நாங்க சொல்லி போட்டே செய்யறது. இப்போ ஷவர் எல்லாம் இப்போ அடைச்சிருந்தா இப்போ பிளாஸ்டிக்னா நார்மல் அதை மட்டும் கலட்டி போட்டு க்ளீன் பண்ணி போட்டு ஃபுல் செட்டுண்டா கலட்டி ஒன்றும் செய்யல. இப்போ இது இந்த செட்டப் இருக்கு தானே, இந்த செட்டப் பண்ணா நார்மலா நாங்க இந்த இதை மட்டுமே கலட்டி போட்டு மாத்தலாம். மேல் பக்கம் நாங்க ஃபுல்லா இருக்கிற செட் இருக்கு தானே, அதெண்டா ஃபுல்லா தான் கலட்டி மாத்தணும். அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அங்கே பார்ப்போம். அப்படி நாங்கள் 3வது ரூம் இதை விட கொஞ்சம் சின்ன ரூம் என்ன. அது 11, இது 10.5, அது 10 விட கொஞ்சம் குறைவு. அந்த அளவு 33 கணக்கு பார்க்கல, ஒரு 10 விட கொஞ்சம் குறைவு. இது வீட்டுக்காரர் வந்து நின்றுன்னு சொன்னேன் தானே, அவர் பாவிச்ச திங்ஸ் எல்லாம் அதுல இருக்கிறால அப்படியே மற்ற ரூம் மாதிரியே அப்படியே இருக்கு. ஓகே, என்னண்டா இது ஃபுல்லா வீடு செட்டப் பண்ண அப்புறம் சாமான்லாம் பண்ணுது. ஆனால் முக்கிய விஷயம் கிச்சன் பார்க்கும்போது இந்த வருது. இது எல்லாருமே கேட்குறாங்க இப்போ கேட்குறது. ஆச்சு ஒரு டிசைனர் இருந்தது, அது சிலாக்க சீமெந்தில் செய்வாங்க தானே. இப்போ சீமெந்தில் செய்தா என்ன பிரச்சனைன்னா, இப்போ இது இப்போ வந்த பெசன் ஒருவேளை பெசன் மாற்றணுமெண்டா நார்மலாக இப்போ இந்த டிசைன் பண்ணாண்டு வைங்க, இதை மட்டும் கலட்டி போட்டு இதில் ஒரு வேறு ஒரு டிசைனை மாற்றலாம். இல்லாட்டிக்கு இந்த பாக்ஸ் பண்ணாமட்டா இதை மட்டும் கலட்டி போட்டு இதில் ஜாயிண்ட் இருக்கு தானே, இதை மட்டும் கலட்டி போட்டு வேறு டிசைன் மாற்றலாம். ஒருவேளை இவ்வளவுமே வேண்டாம்ன்றாலும் இப்படியே கலட்டி வேறு இடத்துக்கு மாற்றலாம். இல்லாட்டிக்கு ஒரு விலைக்கு கொடுக்கலாம். இப்போ இது நாங்கள் எங்களை 2 லட்சம் முடியுதுன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொண்டு போங்கன்னு சொல்லலாம். இல்லாட்டி இந்த திங்ஸை கலட்டி மாற்றலாம். நீங்கள் ஒரு சிமெண்டில் செய்கிறீங்கன்னு வைங்க, சிமெண்டில் செய்யக்கூட சிமெண்டில் செய்கிறத உடைச்சி தான் அதே நேரம் அந்த கட்டிடத்துக்கும் பாதிப்பு வரும். இப்போ இந்த டச்சை பார்த்துச்சுன்னா மற்ற ஒன்று ஜிப்சத்தில் செய்கிறாங்க, அது உண்மையிலேயே ஒரு கொஞ்ச காலம் போயிடும். இப்போ என்னன்னு சொல்றது, இப்போ ஜிப்சத்துல கூட ரொம்ப கத்தியால 2 குத்தி விட்டாலே சரி கொட்டுண்டா வலிக்கிட்டா சின்ன சின்ன வேலையில் ஓகே. இல்ல மேலுக்கு ஓகே. இப்போ இப்படி எங்களுக்கு இப்படி கைகள் படுற இடங்களை ஜிப்சத்துல செய்தா, இப்போ டிவி யூனிட் நாங்கள் நீங்க முதல்ல செய்த போட்ட வீட்டுல ஜிப்சத்தெல்லாம் செய்து நாங்க. ஏன்னா அப்ப கூட இதெல்லாம் அப்பதான் ட்ரெண்டிங் ஆகி கொண்டு வந்தது. அப்ப அதுக்கு பிறகு வந்தா போலதான் நாங்கள் இதுகள் செய்ய வலிக்கிட்டது. ஒவ்வொரு வீட்டுக்கு நாங்கள் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் உற்பத்தி இதுக்கு எது மாதிரி மாற்றிக்கொண்டு தானே போகிறது. அப்போ இதுகள் ஜிப்சத்தில் செய்த என்ன ஆகணும்னா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடும். இப்போ இது நாங்கள் இப்படி 2 இடி இருக்கிறதுக்கும் அதில் அடிக்கிறதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது. ஃபுல்லாகவே பலதாயிடும். அப்போ நாங்கள் இது ஃபுல்லாகவே போட்டுலாம் பாவிக்கிறது. இது வந்து ஒரு செப்பரேஷன் ஒன்று காட்டும், டைனிங் ஹால் மாதிரி காட்டு. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சிலர் வந்து 2 சைடும் இப்போ பண்டத்திருப்பு சைட் சொன்னேன், அது 2 சைட். அது இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடல் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, நல்ல வடிவா இருக்கு. சில இந்த டானா வைக்கிறோம் இப்படி வந்து அப்படி என்ன காரணம்னா, இப்போ எங்கட கிச்சன் பாத்தீங்கன்னா இது 6 அடி 7 அடி உயரத்துல இருக்குது. எங்கட இது 10 அடி 11 அடிக்கு இருக்குது. அப்போ ஒரு பெரிய இடவழியால இருக்கு. அப்ப அதுக்காண்டி இப்படி நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பண்டத்திருப்புல பதில் இருக்குன்னா, பண்டத்திருப்புல இப்படித்தான் இதோட செய்துட்டு இதுக்கு மேல நாங்க மேல பாக்ஸ் தான் அடிச்சிருக்கோம். என்னன்னா அந்த எங்கட கபர்ட் உயரத்தை விட அது உயர்ந்து நீங்க ஒரு ஸ்பேஸ் இதா இருக்கு தானே, அதுக்கு பாக்ஸ் அடிச்சு அதுக்குள்ளே ஒரு டிசைன் பண்ணி இருக்கிறோம். இந்த கபர்ட் இப்படித்தான் இருக்கு, இதுக்கு மேல ஒரு டிசைன் வருது. அப்படி அந்த செப்பரேஷன் இல்லாம அந்த ஒரு இடத்தை ஃபுல்லா செய்யக்கூடிய மாதிரி செய்திருக்கிறேன். இந்த முக்கிய விஷயம் இப்போ கிச்சன் அளவான கிச்சன், ஆனால் வடிவான கிச்சன். இதுல கலர் வந்து கஸ்டமர் விருப்பம் வேணா, நீலமோ பிங்கோ. போன முறை வந்து என்ன கலர் இருந்தது? அது ஒரு பிங்க் கலர், இது ஒரு லைட் ப்ளூல வருதுன்னு. மட்டும் இந்த கயிறுல செய்த லைட், இந்த லைட்ல நாங்க செலக்ட் பண்ணது. ஓகே, இது நல்லா இருக்கு உண்மையா. அந்த கிச்சன் என்ன முடி வச்சது, இந்த கடைசி இந்த லைட்டிங் அதில் வந்து நல்ல ஃபினிஷிங் ஒன்று காட்டுவேன். இந்த லைட் அதே மாதிரி இதுல ஜாக் வச்சிருந்தது என்ன, திறந்து விட்டா ஜாக் மாதிரி வரும், பூட்டலாம். அதே மாதிரி ஃபுல்லாக பேண்ட்ரிக்கப்பட்டு வந்து நல்லா இருக்கு பார்த்து. பட் இதுல வந்து அந்த தள்ளி விட்டா க்ளோஸ் ஆகிற மாதிரி அதே செட்டப் அதே தானே. ஓகே, தானே போய் கொஞ்சம் சிலுவா தான் போகும். ஏன்னா வேகமா போய் அடிக்க தானே, அப்போ கொஞ்சம் சிலுவா தான் போய் கண்டு. அடுப்பு பழமையா செய்யறதா, 3 கேஸும் ஒரு கரண்டும். ஏன்னா 2 யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தா நல்லது தானே, அதுக்காண்டி போடுறது பழமையா தான். பில்சோனிக் 6 மாசம் போறண்டி, 6 மாசத்துக்குள்ள செக் பண்ணி போட்டு பார்த்து சொன்னா எதுவும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உடனே மாற்றி கொடுப்போம். இப்போ 6 மாதத்தை தாண்டினா ரிப்பேர் தான். இப்போ என்ன சொல்கிறேன், ரிப்பேரை தான் செய்ய வேண்டியது. 6 மாதத்துக்குள்ளே எதுவும் பிரச்சனைண்டா புரண்டிக்கே மாற்றி செய்யலாம். இதுவும் அப்படி தானே, 6 மாதம் புரண்டி. இது கைரையில் போடுறோம் நாங்கள். இதே இதில் இது எங்களுக்கு 35 முடியுதுண்டா, இதே மாதிரி இதே கலர்லேயே இதே மாதிரியே இருக்கும். இந்த பேர் மட்டும் மாறி இருக்கும். 18,000க்கும் இருக்குது. 18,000. இப்போ அது என்ன, இந்த ஸ்பீட் தன்மையில் குறைவாக இருக்கும், அதான் பிரச்சனை. மற்றது வேலைக்கே பழுதாகிடும். இப்போ இதில் ஸ்பீட் கூட்டலாம் எங்களுக்கு. இப்போ நாங்கள் பாவிக்கிற இதெல்லாம் பொறுத்து ஸ்பீட் கூட்டி கொண்டு இருக்கலாம். லைட்டும் வருது. லைட்டும் இருக்கு.
பட் இது ஃபுல்லா பேண்ட்ரிகள் ஃபுல்லாக சின்ன சின்ன ஹோம் ஒயிட் லைட் போட்டுருக்குது. இது உண்மையா நல்லா இருக்கு. இந்த இது நான் இது கனாலத்துக்கு முதல்ல வந்துட்டு இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. கிச்சனுக்கு ஐபேன் எல்லாம் கூடுதலாக கொடுக்குறோம் நாங்கள். ஓகே. இது சில அந்த டிவி யூனிட்டுக்கும் பாவிக்கிறது. டிவி யூனிட்டுக்கு பாவிக்கிறது வேறு, அது WPC பேனல். WPC. இது ஐபேனல்னு சொல்றோம். இதே ஃபினிஷிங்ல வருமா? இதே ஃபினிஷிங்ல வரும். ரைட் ரைட் ஓகே. நல்லா இருக்குது. முக்கியமா இந்த கீழே ஃபுல்லாவே இது இருக்கு. மற்ற அந்த ரொட்டேட் வராது நினைக்கிறேன். இதுக்கு பட்ஜெட் வீடு தானே, அப்போ இதால ரொட்டேட் இல்லை. அது செய்யறனா கொஞ்சம் கூட கூட முடியும். அது கிட்டத்தட்ட எங்களுக்கு அந்த செட்டுக்கு மட்டுமே 70,000 ரூபாய் கிட்ட முடியும். 70,000. ஓகே. மற்ற இது ஃபுல்லா கிரனைட் தானே? கிரனைட் தான். பலமே மாதிரி தான், கருப்பு தான் பாவிக்கிறாங்க. ஏன்னா மற்றது நான் சொன்னேன், அந்த மற்றது பாவிச்சா தண்ணி ஊறும். ஓகே. இப்போ ஆனால் அதுங்களே காசு உரிய முடியும். ஓகே. இப்போ கலரா வரும். அது கேலக்சின்றது. கேலக்சியா அது எங்களுக்கு குறைவா முடியும். இப்போ யாழ்ப்பாணத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரனைட் விற்கிற கடைக்காரர் இருக்கிறார். அவர் கவர்ட் செய்து விற்கிறது. அவர் அதான் போடுறது. ஆனால் அவருக்கு தெரியுமா அது கசியுமெண்டு. ஆனால் அதான் போட்டு கொடுக்குறது. இப்போ கசியுமெண்டுன்னு சொல்றது. இப்போ இதில் கசிய ஃபுல்லாக கீழே தானே பாதிப்பு கொடுத்தோன்னு. ஆனால் கருப்பு எப்பயுமே கசியாது. டைல்ஸ் வந்து ஒரு வித்தியாசம் சுகர் ஃபினிஷ்ல வருது தானே. கூடுதலாக ரப் தான், கிச்சனுக்கு ரப் தான். ரஃப்பா நம்ம அவ்வளோ அந்த கிரிப் ஒன்று இருக்கு நம்ம உள்ள. என்ன எண்ணெயல் தண்ணியல் எப்பயுமே இதுகளுக்கு பாவிக்கிற இடம் தானே, அதால இந்த இடத்த கூடுதலாக ரப்லாம் போடுறது. சிங் டபுளா கேட்ட வேலை அப்போ கொஞ்சம் பெருசா போட்டு விட்டது. இதுக்கும் அந்த முதல் ஒரு வீடியோல பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதா. நான் மற்ற வீட்டுல அதுதான் இந்த வீட்டுக்கு என்னென்னா அதான் சொன்னேன். இப்போ வீட்டு பட்ஜெட்டுகள் வீட்டு அளவுகளை பொறுத்து தான் எங்களால் செய்ய முடியும். ஆனா இதுல இந்த இதை கொஞ்சம் வளர்ச்சி செய்யலாம். அது வந்து உள்ளுக்காலே இழுத்து செய்யலாம். ஆனா அதை விட இது நல்ல என்னடா, இது எப்பயுமே பழுதாகாது. இப்ப எப்படி செய்தாலும் அப்படிதான் இருக்க போதும். எங்களை விரும்பின ஷேப்ல நாங்க இங்க சுத்தத்தை விடலாம். நல்லா இருக்கு. கிச்சன் ஒரு நல்ல இம்ப்ரெஷனாக இருக்குது பார்க்குறது. இந்த தேவையான சாக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருவீங்க. தேவையான அவனுங்கள் பாவிக்கணும். எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் விட்டுருக்கு. மற்றது பிளக்களும் போட்டுருக்குறோம். ஓகே. ஃப்ரிட்ஜ் எல்லாம் அங்கே வைக்கிறோம். ஃப்ரிட்ஜுக்கு இங்கே விட்டுருக்குறோம் லைன். ஏன்டா இதுக்குள்ளே வைக்கலாம். வச்சா என்ன பிரச்சனைடா, இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறோம் வைக்கணும். இந்த ரேக் போட இல்லாது. இந்த ஸ்பேஸில் கொஞ்சம் இப்போ இதில் நாங்கள் இந்த ரேக் போட்டுருக்கோம். இதில் ஃப்ரிட்ஜ் போடுற ரெண்டாம் இடம் இதுதான். இது போட்டால் இந்த ரேக் போட இல்லாது. இந்த ரேக்கை கொண்டு அதுக்கு போட்டால் அதுக்குள்ள இடம் குறைஞ்சிடும். அப்போ இந்த கபட்டு நிறம் குறைஞ்சிடும். எங்களுக்கு லாபம் பெறும். கபட்டு நிறம் கூடிய கூட எங்களுக்கு முடிகிற போட் குறைய கூட லாபம் பெறும். கிரனைட் அளவு முடியும். இப்போ கிரனைட் ஒரு சதுர அடிக்க 2,000. இப்போ இதில் ஃப்ரிட்ஜ் வைக்கிற மட்டும் வைங்க, அதுலேயே எங்களுக்கு ஒரு 10,000-15,000 கிட்ட மிஞ்சிடும். ஆனா ஸ்பேஸ் குறைஞ்சிடும். அப்ப அதுக்காண்டி நான் கொஞ்சம் தனியாக விட்டுருக்கிறேன். கொஞ்சம் பெரிய கிச்சன், ஒரு 14 அடி கிச்சன் பிரிட்ஜ் அதுக்கு வைக்கலாம். இப்போ இப்படி என்ன கூட என்னென்னா இப்போ ஓப்பன் கிச்சன் இல்லை, திங்ஸ் வழியால வைக்கலாம். முழுக்க இப்படி உள்ளுக்கு தான் வைக்கணும். அப்போ கொஞ்சம் இடம் தேவைன்றதுக்காண்டி இதுக்குள்ள வச்சுக்கிறோம். வடிவுக்கு செய்கிறேன்னா பிரிட்ஜையும் இதுக்கு வச்சு செய்யலாம். ஆனா பாவனை கண்ட கூட கொஞ்சம் கபர்ட் தான் கூட தேவைப்படும். இந்த ரியாலிட்டி ஒன்று இருக்கு. ஓகே. வேற முக்கிய விஷயம் போயிருப்பான்னா திறந்தவர் நல்லா இருக்கு. இது ஃபுல்லா அந்த கரண்டி எல்லாம் கொண்டு வைக்கிறதுக்கு. பட் அதே மாதிரி இந்தியாவில இருக்கு பாருங்க. இந்த பீக்குலயும் வருமா? ஒவ்வொன்றுக்கையும் ஒவ்வொரு திங்ஸ் இருக்கு. இதுகளுக்கு இப்போ இந்த கப்புகள் இதெல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இந்த 2 ஜாமான்கள் வைக்கலாம். தள்ளி விட்டா போகுமா? ஓகே. ஆனால் ஒரு டைம் எடுத்து தான் போகுது. சாஃப்டா போய் மூடுது. ஓகே. அது பிளாங்கா இருக்கும். இது கொஞ்சம் பெரிய திங்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி. ஓகே ஓகே. இப்படி ஒன்றும் ஒரு செட்டப் இருக்குன்னு இதுக்குமா தான் லாங்கானதிலும் போடலாம். இந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி தானே சிலதில் போடலாம். அதுக்காண்டி விட்டுருக்கு. ஓகே. இப்போ கிட்டத்தட்ட வீடு காட்டி முடிய போது இதால் போனால் நாங்கள் வெளிப்பக்கத்துக்கு போகலாம். டைனிங் ஏரியாவில். ஓகே ரைட். இந்த வெளி பாத்ரூம்கள், வெளி அவுட் சைட் கிச்சன், இப்போ நான்வெஜ்கள் சமைக்கிறதுக்கு மற்ற ஒரு விசேஷங்களுக்குண்டு வெளியாக ஒரு கிச்சன் கேட்டு அப்போ அது சமைச்சு அடுப்பு நார்மலாக அடுப்பும் போட்டு கொடுத்து கிடக்கு. ரைட். கிச்சனாக பாவிக்கலாம், ஒரு ஸ்டோராக பாவிக்கக்கூடிய மாதிரி செய்து கொடுத்துக்கிறாரு. பட் அங்கே வந்து அந்த ஸ்கொட்டிங் மேன் வச்சு டாய்லெட் ஒன்று விசிட்டர்ஸுக்கு வந்தா. ஓகே. பட் முக்கிய விஷயத்தில் மேசை போட்டு சாப்பிட்டா அங்கே டிவி பார்த்து கொண்டு சாப்பிடலாம். அதே நேரம் சமைக்கிறாங்களோட கதைச்சு கொண்டும் இப்படி என்ன இப்போ நார்மலாக ஒரு டிவி பார்த்து கொண்டே இதுல இருந்து டைனிங் டேபிள்ல இருந்து வீட்டுக்காரருக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுறதுனாலும் ஹெல்ப் பண்ணி கொண்டே பார்க்கலாம். நார்மலாக இதில் வச்சு இப்போ வெங்காயம் பட்டி கொண்டு டிவி பார்க்கலாம். என்னடா அவளுக்கு இப்போ பெண்களுக்காக தான் இந்த சீரியலும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும். அப்போ இப்படியான இடம் ஓகேயா இருக்கும். இதுல இருந்தே செய்து போட்டு சமையலையும் பார்த்து கொண்டு டிவியும் பார்க்கக்கூடியா இருக்கும். அதை விட இன்னொன்று இப்போ எங்களோட வீட்டுக்கு யாரும் ஒரு விசிட்டர்ஸ் வந்தா அவளோட கதைச்சு கொண்டு வேலையும் செய்யக்கூடியதா இருக்கும். நார்மலா எங்களோட ஓப்பன் கிச்சன் இல்லாமல் நார்மல் கிச்சன் என்ன கதவு இருக்கும், உள்ளுக்கு இருந்து சமையல் நடக்கும். என்ன இப்படியான ஓப்பன் கிச்சன் கொஞ்சம் நீட்டா பாவிக்க வேண்டிய ஒரு இது இருக்கும். அதுதான் மற்றது டிவியை பார்த்தோன்னா கையை வட்டி போடுவாங்க. அது உங்களை பொறுப்பு. அதுமாதிரி இங்கே சாப்பிடுவோம்னா அதில் பெட்ரூமில் ஒரு ஆள் படுத்து இருந்தாலும் அங்கேயும் காய்ச்சி பின்பக்கத்தில் அவுட் சைட் கிச்சன்லேயும் பார்க்குறோம். எல்லா வியூவும் தெரியுமே.
நம்பிக்கையான விஷயம் ஃபுல்லாக இன்சைட் ஃபுல்லாக காட்டிட்டேன். எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க இந்த வீட்டுக்கு எவ்வளோ முடிஞ்ச மாதிரி என்ன வேலை கோஸ்ட். நாங்கள் சித்தங்கண்ணில் செய்த விட அதே அளவு வீடு தானே. ஆனால் அதை விட இதில் ஆட் பண்ணினது என்னென்னா எக்ஸ்ட்ராவாக வெளியால் ஒரு ரூம் மட்டும் கட்டி கொடுத்தது. அதை விட எங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டல் பிரச்சனையால் அங்கே 1,08,00,000க்கு செய்த நாங்கள் இங்கே 1,13க்கு செய்து கொடுத்தது. 5 லட்சம் தான் 5 லட்சம் தான் கூட. ஆனால் உண்மையின்படி எங்களுக்கு அந்த வீட்டில் இருந்த மெட்டீரியல் ரேட்டுக்கும் இங்கே இருந்த மெட்டீரியல் ரேட்டுக்கும் சரியான வித்தியாசம். இது கொஞ்சம் கூடிட்டு. நாங்கள் அங்கே செய்யக்கூட 40,000 50,000த்துக்கெல்லாம் மண்பட்டி பறிச்சது. இங்கே இதுக்கு நாங்கள் தொடக்கம் பறிய கூட 70,000 பறிச்சினாங்க. இப்பத்திய நாட்டில் வர்றதுக்கு 1,30,000 பறிக்கிறோம். 1,30,000 வேணும்னு சொல்லுவோம். இப்போ தங்கம் 4 லட்சம் என்றாலும் கடையில் போனால் இருக்கும் வேண்டலாம். மண் அப்படி இல்லை. இப்போ நாங்கள் சொன்னால் இப்போ உருவாக்குற ஒரு சைட் ஒன்று செய்கிறோம். 5 டிப்பர் மண் கான்கிரீட்டுக்கு 2 டிப்பர் தான் இது வரைக்கும் பறிச்சிருக்கிறோம். ஏன்னா இன்னும் பெரிய இல்லை மண் பெர்மிட் பிரச்சனை. அதே நேரம் முந்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மருதனாமடம் சந்தைக்கு போனால் மண்ணிக்கும் விடிய காலமாக போக சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விலை உரைய வேணும்னா விடிய காலமாக போனால் நோம்பலாக மண்ணிக்கும் அவனை 50,000 சொல்கிறான்டா 30,000 கேட்டாலும் அந்த பறிச்சிட்டு போவான். அப்படி என்னடா அடுத்த பெர்மிட்டுக்கு போகிறதுக்கு அவள் விடிய காலமாக போய் நாங்கள் மெலிவாக பார்த்து பறிக்கிறது. இப்போ எப்படி என்றா மண் பவுனியாலேருந்து வருதுண்டா கிளிநொச்சிக்கு முன்னுக்கே எங்கே பறிக்கிறேன்னு புக் பண்ணிடுவாங்க. அப்போ எப்படி என்றா 5 பேர் அடிக்கிறான்னா 5 பேர்ல யார் கூட கேட்குறான்னா அவனை கொண்டே பறிச்சிட்டு போவாங்க. அப்படி இல்லை என்னடா மண் இல்லை வெறுத மண்ணு என்னன்னு சொல்ல முந்தி. அதை விட இன்னொன்று நாங்கள் சொல்லுவோம் மண்ணை கொண்டு வா மண்ணை பார்த்துட்டு தான் பறிப்போம். இப்போ அவன் கொண்டு வர மண்ணை தான் பறிச்சு செய்ய வேண்டிய. அதை விட வேற மண் இல்லை. இல்லை சரியான இது இப்போ நாட்டில் மண். அதே மாதிரி மண் மட்டும் இல்லை. இப்போ சல்லி கல்லுகள் இருக்குது தானே. அதுவும் என்னென்னா லைனில் போய் நின்று தான் இதன் இப்போ நீங்கள் டிப்பர்காரரை கேட்டால் தெரியும் நின்று தான் ஏற்றி கொண்டு வர வேண்டி இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ சல்லியோ டஸ்ட்டோ வேணும்னா 2 நாளுக்கு முன்னாடி சொல்லுவோம். சொல்லித்தான் பெரும். அப்போ அவன் நின்று இதுன்னு கூட ஒரு நாளைக்கு 2 டிப்பர் ஓடுறவன் நின்று ஏற்றின்றதுக்காண்டி அவனுக்கு ஒரு செலவு போந்தான். அதையும் சேர்த்து தான் எங்கிட்ட இருந்தான். அதே மாதிரி தெரிந்த அந்த மண்ணெண்ணெயில ஒரு நடிப்பர்களை பிடிச்சி எல்லாத்தையும் எங்கெல்லாம் கூட்டுவாங்க. அவங்க தங்களுக்குரிய லாபத்தை வச்சிருப்பாங்க. 10,000 லாபம் 10,000 வச்சுப்பாங்க. மண்ணெண்ணெயிலேருந்து டீசல் போனா அந்த காசுங்களை கூட்டி 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 எல்லாமே சரியான விலைக்கு வந்துட்டு இடையில கொடுக்குறது சேர்ந்து மண். இப்போ கடைசியா எங்களுக்கு விறக்கூட 1,30 1,35 1 டிப்பர் ஒரு டிப்பர். அது மாதிரி சல்லி 48க்கு பறிச்ச சல்லி எல்லாம் 60க்கு வந்துட்டு எல்லாமே ஓரளவு. சீமெந்தும் விலை கூடி இருக்கா? சீமெந்தும் ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒருக்க 100 50 ரூபாய் கூடிக்கொண்டு தான் இருக்கு. அது பார்க்க சின்ன அமௌண்டா இருக்கும். நான் ஃபுல் வீடு கட்டுக்க பெரிய அமௌண்ட் உண்டு. நார்மலா இந்த வீட்டுக்கு நாங்கள் பறிச்ச பெருக்கு மண்ணுண்டா ஒரு 5 டிப்பர் பெருக்கன் மண் பறிச்சினாங்க. பூச்சி மண் கட்டு மண் ஒரு 4 டிப்பர் பறிச்சினாங்க. இதே வீட்டை நாங்கள் இப்போ செய்ய போறோம்டா கிட்டத்தட்ட எங்களுக்கு 9 டிப்பர் கூட அதில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் ரூபாய் காசு அதில் தான் முடியாது. இது 1,13,00,000 செய்திருக்கிறோம்டா. இனி செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு 1,20,00,000க்கு எடுத்தாலும் எங்களுக்கு வர்ற லாபம் குறையத்தான் பெறும். என்னடா எல்லாம் இந்த கதவெல்லாம் நோமலா செய்த ரேட்டை விட இப்போ 2,000 ரூபா கூட்டிட்டாங்க. கூலியால கூட்டிட்டாங்க. எங்களுக்கு என்னடா அங்கேயும் அதே பிரச்சனை தான். இப்போ காட்டுக்குள்ள மரங்கள் எடுத்து பொமிட் எடுக்க ரேட் கூட்டி எல்லா பிரச்சனையாலையும் எல்லாம் எங்களுக்கு கூட்டித்தான் பெறுது. இந்த சட்டை போட்டுகள் இருக்கு தானே, சட்டை போட்டும் தட்டுப்பாடு நோமலா எல்லாமே கூட்டிட்டு தான். இப்போ 25 நாங்கள் ஒரு 8ஆம் மாசத்துக்கு பார்த்தாலே மண்ணுக்கு வலிக்கிட்டுது. இப்போ நான் கூடுதல் தொடங்கின வீடெல்லாம் 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் 8ஆம் மாதத்தில் அக்ரிமெண்ட் போட்டு தொடங்கின வீடு இல்லை. அப்போ கூட நாங்கள் மண் கூடுதலாக இல்லை இல்லைன்னா தை மாதம் குறையும் உண்டு. ஆனால் எல்லாம் தலைகளாக தான் வந்து நிற்கிது மண்ணில் கூடி அதெல்லாம் எங்கெல்லாம் அதால தான் நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் எங்களோட இதுவும் கூட்டி தான் செய்யணும். சில விஷயங்கள் டிலே ஆகிறதுக்கு காரணம் அதான் நல்ல மண் வேறு மட்டும் வெயிட் பண்ணுவோம். சரி, மற்ற முக்கியமான விஷயம் இது 2026ஆம் ஆண்டு February 24 1,13,00,000 ரூபா முடிஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு. இப்போ நார்மலாக ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் நீங்கள் செய்வீங்க? ஸ்கொயர் ஃபீட் தான். நீங்கள் 2024 10,000 தான், 25 10,000 தான், இப்போ வரைக்கும் 10,000 தான் செய்து நாங்கள். ஆனால் இனி 11க்கு தான் செய்ய போறோம். எங்கட லாபத்தை கூட்டையில மெட்டீரியல் லேபர்ஸ் சேலரியல் கூடி இந்த திங்ஸ்கள் எல்லாத்தாலையும் கூட்டின காசு கூட்டி தான் செய்ய போறோம். இப்போ நாங்க 2 சைட் அப்படித்தான் எடுத்துருக்கிறோம். சொல்லித்தான் அவைகளுக்கு ரீசன் சொன்னோம். இப்படித்தான் கணக்கு வருது. பட் நீங்கள் பார்த்து சும்மா உங்களோட வீட்டுக்கு முடிகிற திங்ஸின் கணக்கு ஒரு நார்மலா கேட்டீங்கன்னா தெரியுமாண்டா அதுக்குரிய அமௌண்ட் தான் கூட்டி செய்ய போறோம். இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்போ இனி வர்ற வீடியோ பார்த்துட்டு 1000 எடுத்தா 11,000 வரும்போது 7,500 8,000 செய்யலாம். இல்ல
நாங்கள் 10,000 செய்யக்குள்ள 9,500க்கும் செய்தவங்க எப்படி என்றா 9,500 தொடங்கிட்டு இடையில விட்டுட்டு போற அப்படி நிறைய நடந்திருக்கு. இப்போ இடையில விட்டுட்டு நிறைய சைட்டுகள் வந்திருக்கு. அதால நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு செய்யறாங்க. எங்களுக்கும் சேஃப்டி, கிளைண்ட்டுக்கும் சேஃப்டி. நாங்கள் அக்ரிமெண்ட் போடக்குள்ள அக்ரிமெண்ட் நார்மலாக அக்ரிமெண்ட் போடுறது வரணும். அக்ரிமெண்ட் இப்போ இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்களா, நாங்கள் அக்ரிமெண்ட் போடக்குள்ள இந்த அக்ரிமெண்ட் என்னன்னா சும்மா நார்மலாக ஆஃபீஸில் கூப்பிட்டு எங்களை லெட்டர் கட்டில் போட்டு செய்கிறீங்க. லோயர்கிட்ட கொண்டு போய் லோயர் மூலம் தான் அக்ரிமெண்ட் பண்ணுறது. லோயர்கிட்ட போட்டு கோர்ட்ஸில் போட்டு முத்திரையில் எங்களுக்கு தண்டி எல்லாம் அப்ரூவ் பண்ணி வர அக்ரிமெண்ட் தான் செய்கிறோம். இந்த அக்ரிமெண்ட்டில் சகல விஷயம் இருக்கு. இப்போ நாங்கள் எவ்வளோத்துக்கு எடுக்கிறோம், எத்தனை மாத காலப்பகுதி, மற்றது இப்போ கிளைண்டால் எங்களுக்கு என்னென்ன விஷயம் தர வேணும், அதே மாதிரி ஒரு கண்ட்ராக்டரால் என்னென்ன விஷயம் செய்ய வேண்டுமென்று ஒரு லோயர் கொஞ்சம் வச்சுட்டு அவ்வளோ மேட் பண்ணி செய்வோம். அதே மாதிரி இப்போ எவ்வளோ காலம், இப்போ நாங்கள் இது 6 மந்தில் எடுக்கிறோம்னா அந்த 6 மந்த் அது எப்போ தொடங்கி எப்போ முடியணும், அதை இப்போ அதுக்குள்ளே முடியாட்டிக்கு அதுக்குரிய தீர்வுகள் என்ன, மற்றது பேமெண்ட் எப்படி வேண்டுவோம். இப்போ இதில் இந்த வீட்டுக்கு நாங்கள் 5ஆ பிரிச்சு வேண்டியிருக்கோம்னா சின்ன அமௌண்ட் தானே. ஆனால் இதே மேல் மாடி வீடுன்னா 8ஆ பிரிச்சு வேண்டுவோம். அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்னா 10ஆம் பிரிச்சு வேண்டுறோம். நாங்கள் ஒரே தான் பேமெண்ட் பண்ணி செய்கிறீங்கள, பிரிச்சு பிரிச்சு தான் பண்ணுறது. சிலர் வந்து வேண்டி செய்கிறாங்க, அது ஒரு விஷயம். மற்றது இப்போ சகல விஷயம் இருக்கு. இல்லை வேண்டி செய்தா பரவாயில்ல, செய்யலாம் இல்லை விடுறாங்க செய்யலாம். இப்போ சிலாக்கு என்ன செய்கிறேன்டா, ஃபர்ஸ்ட் செகண்ட் அமௌண்ட்டை முதலாவது அமௌண்ட்டை வாங்காமல் செய்வினோம், பிறகு 2வது 3வது அமௌண்ட்டை அப்போ எங்களுக்கு 3 இப்போ நாங்கள் நார்மலாக இப்போ இது ஒரு 2 கோடிக்கு வேலை செய்கிறோம்டா எங்களுக்கு 3 அமௌண்ட் பெற கூட ஒரு 70-80 லட்சம் ரூபா பெற வேண்டி இருக்கு. ஆனால் அவங்ககிட்ட 3வது அமௌண்ட் போக கூட ஒரு 20 லட்சம் 30 லட்சத்துக்கிட்ட போடும். அப்போ அவனுக்கு அது லாபம் வந்தோன்னா அவன் ஸ்ட்ரக்சரல் செய்து போட்டு அதோடய நிப்பாட்டி விட்டுருவான். ஆனால் நாங்கள் இப்படி பண்ணக்குள்ள எங்களுக்கு லாபம் போட மாட்டோம். நாங்கள் அடுத்த வேலை செய்தால் தான் எங்களுக்கு லாபம் வரும். இப்போ ஒரு 20 லட்சமா பண்ண கூட எங்களுக்கு கையில் காசு வராது. அப்போ எங்களுக்கு முடிச்சா தான் கையில் காசு வரும்ன்றதுக்காண்டே செய்வோம். அதே மாதிரி கிளைண்ட்டுக்கும் என்னது கொடுக்குற காசுக்கு வேலை நடந்தது. இப்போ நாங்கள் இந்த வீட்டு செய்யக்குள்ள எப்படி பண்ணாங்கன்னா அத்திவாரம் கட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு அத்திவாரம் கட்டி கல் மரத்த பிறகு பேமெண்ட் பண்ணாங்க. பேருந்து இந்த கூரையின மட்டம் இருக்கு தானே, அது கட்டின பிறகு பேமெண்ட் பண்ணாங்க. பேருந்து கூரை போட்டதுக்கு பிறகு பேமெண்ட் பண்ணி எல்லாம் கட்டி பூசி வயர் எல்லாம் இழுத்து ஜிப்சம் எல்லாம் அடிச்ச பிறகு அடுத்த பேமெண்ட் பண்ணாங்க. பேருந்துருக்க இந்த டைல்ஸ் வேலை தொடங்க கூட பேமெண்ட் பண்ணது. பிறகு கடைசி பேமெண்ட் இன்றைக்கு தான் முடிக்க போட்டவே. கடைசி பேமெண்ட் இந்த வீடு முடிஞ்சது தானே, குடிபுறல் தான். அப்போ இன்றைக்கு கடைசி பேமெண்ட் போட்டவே. போடக்கூட அவைகளுக்கும் திருப்பி எங்களுக்கும் திருப்பி அவைகளுக்கு முடிக்க போட்டுச்சுன்னு நாங்களும் எங்களுக்கு அவைண்ட பேமெண்ட்டுக்குள்ளே எடுத்துதோம். இப்போ நாங்கள் வேறு ஒரு ஆள்கிட்ட காசு இப்போ ரொட்டேஷன் போட்டு அவைண்ட காசை போட வேண்டியது எங்களுக்கு இருக்கல. அப்போ எங்களுக்கும் அவையில் சொன்ன டேட்டுக்குள்ளே செய்யக்கூடியதாக இருந்துச்சு. முக்கிய விஷயம் நான் முதல்ல சொல்லணும் என்னென்னா, இப்போ இதே 500,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு சில கான்ட்ராக்ட் மாதிரி இதோட குறைச்சி செய்யலாம்னு செய்வாங்க. ஆனால் குவாலிட்டியில் குறைச்சி செய்கிறேன். நீங்கள் கூடுதலாக இப்போ நான் இப்போ சும்மா நார்மலாக என்னென்னா சில வீட்டுக்காரங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க யூடியூப் வீடியோ, இல்லாட்டி நாங்களும் என்ன செய்வோம்னா இப்போ ஒரு வீடு பார்க்கணும்னா இன்னொரு யூடியூப் வீடியோ அதே இப்படி ஒரு வீடு இருந்துச்சு, அதில் போட்டு என்னென்னா இந்த செட்டப் இல்லை, கிச்சன் கபட்டில் குறைவாக இருக்கு. இப்போ இந்த வீட்டுக்கு நான் அந்த துண்டு உங்களுக்கு நம்பணும்னா அதில் சொன்னது 20 அடி. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதை விட கூட தான் இருக்கு. அது மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங் குறைவாக இருக்கு, இல்லாட்டிக்கு இந்த ஜிப்சன் தலை குறைக்கலாம். ஆனால் எங்களுக்கு இந்த வீட்டில் நீங்கள் ஒரு வீட்டுக்காரர் வந்து செய்ய வேண்டிய விஷயம் 2 தான். ஒன்று ஏசி, மற்ற ஸ்கர்ட்டிங். ஸ்கர்ட்டிங் நாங்கள் ஏன் போடுறோம், இப்போ பெண்களை தெரியும் தானே, சாரி மாதிரி தான் ஸ்கர்ட்டின்னு பார்க்குறோம். அதில் மெல்லிய கலராக இருக்கணும், நிறைய செலெக்ஷன் இருக்கு. அப்போ அதுகளை நாங்கள் போடக்கூட பிழைச்சிடும். நாங்கள் என்னதான் கலர் செலக்ட் பண்ணாலும் பிழைச்சிடும். நான் வெளிக்கு பெயிண்ட் சொன்னேன், அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு கலர் போடுவோம், அது எதிர்பார்த்த மாதிரி வராது. அதே மாதிரி என்னென்னா ஒரு ஃபோனில் போடக்கூட அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்போ அதையும் விட்டு மற்ற ஏசியும் லைன் எல்லாம் விட்டு விடுவோம் செய்ய வேண்டியது. மற்றபடி இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தளவாடம் தான் போட வேண்டியது. தளவாடம் அதே மாதிரி தான் அவைகளுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி இருக்கு. சோஃபா ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கு. சோஃபா அவையில் போய் தங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்து வாங்குறதுக்கும் நாங்கள் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ அதுகளையும் அவையோட விட்டு விடுறது. நார்மலாக இந்த வீட்டுக்கு நீங்கள் போட வேண்டிய தேவை இருக்குன்னா தளவாடம், ஏசி, மற்ற ஸ்கர்ட்டு, மற்றபடி எல்லாமே இதில் இருக்குது. அப்போ நீங்கள் தெரிய காசுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ குறைக்கக்கூடன்னு சொல்லுவோம், ஆனால் அப்படி என்ன இதை செய்ய மாட்டோம். இப்போ நீங்கள் நார்மலாக சொல்கிறதுண்டா இப்போ ஒரு நாங்கள் 1 கோடிக்கு செய்கிற மட்டும் எங்கே வேணும், இன்னொரு 9,500 செய்கிறாண்டா 5 லட்சம் குறைய செய்கிறாங்க. இதையும் அதையும் நிப்பாட்டி விட்டாலே சரி. உள்ள மெட்டீரியலாலையும் குறைக்கலாம். மற்றது டைல்ஸ்களை குறைக்கலாம். மற்றது இப்போ பாத்ரூம் கொமெண்ட் இருக்கு தானே, பாத்ரூம் கொமெண்ட்டுகளுக்கு எங்களுக்கு கொமெண்ட்டுக்கும் சிங்க்கும் சேர்த்து 90,000 ரூபா முடிச்சது. ஆனால் 45,000 ரூபாய்க்கு கொமெண்ட்டும் சிங்கும் இருக்குது. அப்போ நாங்கள் அதுல இருந்தே போடலாம். ஆனால் நான் பார்த்த கூடுதலாக வீடு அந்த வீடு நீங்கள் இப்போ நாங்கள் கொமெண்ட்டு கொம்பனி பேரும் சொல்லலாம், அதே இதுதான் இருக்கு. இப்போ நான் கடைக்கு போனாலும் நோம்பலாக சொல்லுவாங்களே இதுதான் எடுக்கிறவங்களுக்கு கண்ட்ராக்டர்னா சொல்லி தருவாங்க.
அப்போ அப்படி போடக்குள்ள எங்களுக்கு குறைய தான் முடியும். இந்த கதவுகளில் நாங்கள் நார்மலாக இங்கே எடுத்தோம்னா எங்களுக்கு சரியாக குறைய முடியும். ஓகே. அப்போ அப்படியே எல்லாத்துலேயும் குறைச்சி செய்கிறேன்னா செய்யலாம். ஓகே. பார்க்குறாக்கள் அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அதுதான் இதெல்லாம் இந்த அமௌண்ட் வித்தியாசம். இப்போ நீங்கள் கையில் இந்த பூட்டுக்கெல்லாம் 5 வருஷம் புரண்டி இருக்குது. இப்போ இதுக்கும் இந்த முன்னுக்கும் இந்த நாங்கள் தாட்டி வச்சுக்கிற பூட்டுகளுக்கு தானே அதுக்கு 5 வருஷம் புரண்டி இருக்குது. ஓகே. இப்போ 5 வருஷத்துக்குள்ள என்ன பிரச்சனை என்றாலும் கடையில் கொடுத்தா புதுசு தருவான், ரீப்ளேஸ்மெண்ட் தருவான். இப்போ இதுலயே இதே பூட்டு இந்த கேண்டில் பூட்டு கொண்டு உள்ளுக்கு இருக்கிற பூட்டு இருக்கு தானே அதுல லோக்கல் பூட்டு போடலாம். போட்டா அதுக்கு புரண்டி இல்லை, கலட்டி மாத்தி தருவாங்க. இந்த கேண்டில தனியா மாத்திக்கணும். இப்போ நாங்கள் இந்த பார்வைக்கு மட்டும் கேண்டில் இது நீர்வேலி போட்டு போட்டுருக்கிறோம் உள்ளுக்கு. இப்போ நீர்வேலி போட்டுருக்கோம் ஆனா பார்வை இது. அப்ப இந்த கேண்டில் தனியா வருது தானே, இந்த கேண்டில வண்டி போட்டு உள்ளுக்கு நாங்க லோக்கல் பூட்டை போடலாம். போட்டா எங்களை காசு உரைய முடியும். அப்படித்தான் இப்ப நாங்க செய்யறேன்னா செய்யலாம். ஆனா நாங்கள் இது அவள் நீர்வேலி பூட்டு கேட்டாலும் இதுக்கு நீர்வேலியும் அதுக்கு இந்த பூட்டும் போட்டது என்ன நாங்கள் கூடுதலாக அது ரெண்டுக்கு முன்னாடி பூட்டு போடக்கூடாது. அதுக்கு 4 இல்லாடி 5 திறப்பு வரும். அப்போ ஒன்று மெயின் டோர்கள் தானே, அப்போ அதுக்கு வடிவுக்கு அதை போட்டு விடுறது. போட்டாலும் அது குவாலிட்டியானது பெலுசியண்டு அதுண்ட போடுறோம் நாங்கள். இப்போ அதில் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா 10 கிட்டே இருக்குது கம்பெனி. அந்த அதில் இது பெலுசியன்றது நம்ம வேணும் அப்படி இருக்குது. அப்போ எது தேவைன்றதை பார்த்து நாங்கள் போடலாம். கஸ்டமர்ஸுக்கு எது முக்கிய விஷயம் நீங்கள் வாரண்டின்றதை ஞாபகம் வருது. வீட்டுக்கு வாரண்டி கொடுக்குறீங்களா? எப்படி கொடுப்பீங்க? வீட்டுக்கு என்னென்னா இப்போ வீட்டில் முக்கியமானது என்னென்னா நாங்கள் அந்த அக்ரிமெண்ட்ல போடுறது 2 விஷயம் போடுவோம். வாட்டர் ப்ரூஃபும் மற்றது ஆன்டிடர்மைட் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஒன்று கீழுக்கு செய்கிறது ஒன்று மேலுக்கு செய்கிறது. ஆன்டிடர்மைட்ன்றது என்னென்னா இப்போ நார்மலாக கரையான் என்ன இப்போ நுண்ணுயிரும் இதால் விராத மாதிரி செய்கிறது. இப்போ விராட்டிக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அடிக்காமல் செய்கிறதால இப்போ உடனே விர போகிறீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு விரக்குள்ள இந்த இப்போ கரையான ஒரு கூடு கட்டுதுன்னு வைங்க, அந்த இடம் பிளாங்க் ஆக போகுது. பிறகு அந்த இடத்துலையும் செய்ய போகுது. இது ரங்க கூட கொங்கிரீட் ரங்கினோட இந்த மாவு சில இடத்துல வெடிச்சு கொண்டு மேலெலும்பு அதெல்லாம் அந்த காரணத்துக்காண்டி தான். இப்போ கீழே ஒன்றுமே இல்லாட்டிக்கு ஒன்று நடக்க போகிறது. அதே நேரம் இப்போ அது செய்கிறதால எங்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் பெற புரியுது. அப்போ அதுக்கு நாங்கள் இப்போ நார்மலாக இந்த வீட்டுக்கு அடிக்கக்குள்ள எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75-80 கிட்ட முடிஞ்சது. அதே கெமிக்கலை வேண்டாண்டா எங்களுக்கு ஒரு 20,000 தான் முடியும். இப்போ நாங்கள் வேண்டி அடிச்சு போட்டு கொங்கிரீட்டை பண்ணி விட்டோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு பெற புரியல. ஒருவேளை வந்துட்டேன்டா அது புரண்டிக்க வரும். இப்போ நாங்கள் செய்கிறோம்டா புரண்டிக்கு வராது. அதே நாங்கள் இப்போ கம்பெனிட்ட கொடுத்து செய்கிறோம்டா அவையில் வந்து புரண்டிக்கங்களை செக் பண்ணி ஃபுல்லாக செய்து விடுவாங்க. அப்போ அதுக்காண்டி இப்போ நாங்கள் புரண்டிக்கு அவன்கிட்ட கேட்கல, அவன்டையும் 2 விதமாக அடிப்பேன். உங்களை புரண்டிக்கு போடுமோ புரண்டி இல்லாமல் அடிப்பேன்னு கேட்பேன். இப்போ நான் இதுக்கு புரண்டிக்கு 80 அடிக்கிறோம்டா புரண்டி இல்லாட்டி 50 அடிச்சுடுவேன். அடிக்கலாமா? என்ன செய்வாங்கன்னா அந்த மிக்சிங்கில் இருக்கிற கெமிக்கல் அளவை குறைச்சி அடிப்பேன். அப்போ புரண்டி என்ன கூட தான் இன்னும் படிவாக அடிப்பேன். அது இது வாட்டர் ப்ரூஃபிங் புரண்டி. ஓகே. இது 10 வருஷம் புரண்டி என்ன? ஓகே. கீழான வாட்டர் ப்ரூஃபிங். அதே மாதிரி மேலே இது ஆன்டிடர்மைட் புரண்டி. ஓகே. கரையானக்குரியது. இது 10 வருஷம் புரண்டி. ஓகே. அதே மாதிரி மெட்டதுகள் இது மேல வாட்டர் ப்ரூஃபிங். ஓகே. இதுவும் 10 வருஷம் புரண்டி. ரைட். இப்போ இதுவும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இதே அளவு வீட்டுக்கு மேல் மாடிக்கு செய்கிற மட்டும் வைங்க. மேல் மாடி செய்யக்கூட கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் கிட்ட எங்களுக்கு முடியும் புரண்டிக்கு செய்கிறேங்க. ஆனால் நோம்பல நாங்கள் வேண்டி அடிக்கிறோம்டா 1 லட்சம் ரூபாய் தான் முடியும். 1 லட்சம் 1 லட்சம் ரூபாய் காணும் அடிக்கிறதுக்கு. ஆனால் அவங்க செய்யக்கூட நாங்கள் சின்ன வீடுகளுக்கு நாங்கள் வேண்டி அடிச்சிருப்போம். அவங்க செய்யக்கூட என்னென்னா அவங்க ஃபுல்லாகவே என்ன சொல்கிறோம் ஒரு சீமெந்தெல்லாம் ஷிப் பண்ணி என் அவையில் புரண்டியை கட்டாயம் செய்ய வேண்டிய இருந்தாலும் நீட்டாக செய்வாங்க. நாங்கள் மற்ற என்னென்னா அந்த கெமிக்கல் எல்லாம் கொஞ்சம் உடம்புக்கு பாதிப்பு. அப்போ எங்கட வேளாளர் பயந்து செய்வாங்க. அவங்க புரண்டிக்கு தானே செய்கிறது. அப்போ அவையில் கட்டாயம் நீட்டாக தான் செய்திடணும். செய்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கசியும் பெறாத மாதிரி நீட்டாக செய்திருவாங்க. அப்போ அதால் எங்களுக்கு என்னென்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களே கூப்பிட்டு நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ அதால் அது 2யும் கொடுக்குறது. மற்றது இது நாங்கள் எங்களை கம்பெனியால் கொடுக்குறேன்டா 1 இயருக்கு என்னென்னா இப்போ வீட்டில் ஏதும் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்ட்டு வைங்க. இப்போ லீக்கேஜ்கள் இப்போ இந்த ஓடு வீடுண்டா ஓடு இருக்குதானே. இப்போ நாங்கள் செய்த வீடு நஞ்சு சித்தங்கனி வீட்டில் எங்களுக்கு 1 வருஷம் பிடிச்சிது. அந்த எங்கே ஒளியினு கண்டுபிடிக்கிறது என்ன காரணம்ட்டா மலைக்குள்ளதான் தெரியும். அப்போ வீட்டுக்காரர் என்னன்னா வீட்டுக்காரர் இருக்கிறது பவுனியாவில், வீடு இருக்கிறது இங்கே. அது சாட்டர்டே சண்டே தான் வந்து நிற்கிறது. அவையில் வந்து நிற்கிற நேரம் மழை பெஞ்சாலும் தெரியாது. என்ன காரணம்னா லெவல் சீட் இருக்குல்லோ. அப்போ ஒரு மழை பெய்யக்குள்ள ஒரு இடத்துல தண்ணி விழுந்துருக்கு. பார்த்தா அது வேறு இடத்துல விழுந்து ஒளி வந்து அங்கே வடிஞ்சு வந்துருக்கு. அப்போ கிட்டத்தட்ட சித்தங்கனி வீட்டுக்கு 4 தினம் வந்து செக் பண்ணி தான் கண்டுபிடிச்சது. என்ன காரணம்னா இப்போ முதல்ல ஓடு போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ ஒளி இருக்காது. பிறகு வயரிங்காரருக்கு மீனால கலட்டி பார்ப்பாங்க. பேருந்து ஓடு கட்டுறதுக்கு மீன் இருக்க மேசன் மேலே தெரிவாங்க.
பிறகு கேமரா போட்டுறவங்க வந்து அப்போ அதுல ஏதாவது ஒரு ஓடு உடைஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்காது. தூரல் மலைக்கும் தெரியாது, கடும் மழை என்னோட தெரிஞ்சோன்னே பார்த்து செக் பண்றது. அப்ப அப்படியானதுல என்னன்னா நாங்க செய்து கொடுப்போம்ன்றதுக்கு தான் இது. அதே மாதிரி இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வரும், காசண்டு இல்லை. அதே மாதிரி இப்போ இதுகள் நாங்கள் வெண்ணிலேருந்து தான் எடுக்கிறோம். வெண்ணிலேருந்து எடுக்கக்குள்ள அவங்களுக்கு என்னென்னா இப்போ கதவுகள் என்னென்னா முந்தைய மாதிரி இப்போ ஒரு 10 வீடுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா பழையில வேண்டி காய வைப்பாங்க. 2 மாசம் காய விட்டுட்டு தான் கதவை செய்வாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் தான் ஃபுல்லா. அப்போ இப்போ நாங்கள் ரெண்டாலும் இல்லாட்டி வேறு ஒரு நாளும் என்ன செய்வான்டா வீடு இந்த மாசத்துக்குள்ள கொடுக்கணும்னால அவன் என்ன சொல்லுவான், நான் இத்தனை நாளுக்கு தாண்டணும். அவன் என்ன செய்வான், கொஞ்சம் பச்சையிலையும் சேர்த்து போட்டோம். சில இடத்துல என்ன செய்யணும்னா கொஞ்சம் வளையும் இல்லாட்டி லீவ் வரும். லீவ் வரக்குள்ள என்ன செய்வோம்டா இப்போ இதுக்கு இப்படியா நம்ம மூக்கன் போட்டு விடுவோம். இது என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடைவெளியில மூக்கன் இருக்காது, இப்படி இருக்கு. பிறகு இதுகளுக்கு லீவ் வந்துச்சுன்னு என்ன செய்வோம்னா இந்த மூக்கனை கழட்டி போட்டு இந்த இடையில வச்சு மூக்கன் கொடுக்கணும். அந்த லீவையும் சைட்டையும் இந்த லீவ் இருக்கு தானே அதையும் சேர்த்து பூட்டி விடுவோம். ஃபில் ஆயிடும். இப்ப நாங்க முதலே இதை போட்டோம், அதை போட்டோம்டா இன்னும் பெரிய லீவ் வந்துடும். அப்ப அதை ஃபில் பண்ணல. அப்ப என்ன செய்வோம்னா முதல் இதை போடுறது, எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா மாத்தி விடுறது. ஆனா இப்ப எங்களுக்கு அந்த மூக்கன் பண்றது கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கிட்ட முடியும். ஆனா இது எங்கட மிஸ்டேக் தானே, அப்ப நாங்களே மாத்தி செய்து கொடுக்கலாம். அதே மாதிரி அதான் நம்ம சின்ன இந்த மண்ணுகள் இருக்கு தானே, மண்ணுகள்ல இருக்கிற பிரச்சனை சரி எங்களுக்கு கிராக்கள் வந்துச்சுன்னா அதுவும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள பெரிய கிராக் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துடும். அது பயப்படுற கிராக் இல்லை, சும்மா நோமல் வரும். அதுகள் என்ன செய்வோம்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே போய் செய்து கொடுப்போம். அதுவும் நாங்கள் ஃப்ரீயாக தான் செய்து கொடுக்குறோம். மற்றபடி இப்போ ஏதாவது ஒரு இப்போ என்ன சொல்றது, இப்போ ட்ரிப்புகள் விழுகுதோ என்ன பிரச்சனைனாலும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள செய்து கொடுப்போம். ஆனால் என்னென்னா சொன்ன டைமுக்கு போய் செய்து கொடுக்க மாட்டேன். அப்படி சொன்ன டைம் என்ன அவள் சொன்ன உடனே போய் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்காது. உங்களோட டைம் என்னென்னா இப்போ நாங்களே ஏதாவது ஒரு சைட்டு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒர்க் செய்யறோம்னா உடனே விட்டுட்டு போயிடல. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி போட்டு ஒரு காலவாசம் சொல்லிட்டு அந்த டைமுக்கு போய் செய்து கொடுப்போம். அப்போ போன் அடிச்சுட்டோம் விரையிலேண்ட அப்படி இல்லை, செய்து கொடுப்போம். அந்த டைமை விட்டு ஒரு கொஞ்ச நாள் போக செய்து கொடுப்போம். அப்போ இது நிறைய பேர் கேட்கறது, அதை நான் இதில் காட்டினேன். என்னென்னா நாங்கள் புரண்டி என்றாலும் என்ன செய்கிறோமோ இல்லையோன்றதுக்கு தானே. அப்போ இது இப்போ இதே மாதிரியே இப்போ ஒவ்வொரு சைட் முடியக்கூடையும் நாங்கள் அவர்கிட்ட போய் இந்த புரண்டி இதை விட நான் சொன்னேன் அந்த இப்போ அடுப்புக்கு 6 month புரண்டி இருக்குது, மற்றது இதுக்கு 5 years புரண்டி இருக்குது, மற்ற பல்புகளுக்கு 2 years புரண்டி இருக்குது. அதெல்லாம் இங்கே இதுக்கு வச்சிருக்கிறோம், ஒரே தான் வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து அவர் வேற கூட கொடுத்தோன்னா அப்புறம் ஒரு பல்ப் பிரச்சனை அவையிலே கலட்டி அவையிலே மாற்றக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் விராட்டிக்கும் அவையிலே மாற்றக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது இப்போ போட்ட குறுக்காரர் டெர்மின்காரர் நம்பர் எல்லாம் நான் கொடுத்து விடுவோம். என்ன பிரச்சனைனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நேரடியாக அவையிலே செய்யக்கூடியா இருக்கும். நாங்கள் போய் தான் செய்யணும் இல்லை, அதால எங்களுக்கும் சுகம் அவைகளுக்கும் சுகம். இப்போ எங்களை எதிர்பார்த்து கொண்டிக்கணும் இல்லை, செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. நல்ல ஒரு விளக்கமான வீடியோ இருக்கு. ஒரு அரைவாசி பார்ட் வந்து ஹோம் டோர், இந்த அரைவாசி தேவையான விஷயம். ஒரு புதுசா ஒரு வீடு கட்ட போயினோம்னா நீங்கள் ஒரு 45 நிமிஷம் செலவழிக்கிறதுல தப்பு இல்லை. மற்றது இப்போ நாங்கள் இந்த கூரை வீட்டுக்குரிய விஷயம் தான் இதுல சொல்லியிருக்கோம். இதே ஒரு சில வீட்டுக்கான இன்னும் நிறைய விஷயம் எக்ஸ்ட்ராவை செய்ய வேண்டி இருக்கு. அதுகள் பார்க்கணும்னா நாங்கள் அடுத்தடுத்த வீட்டுலாம் போடுவோம். எங்களுக்கு என்னன்னு சொல்றது, இப்போ ஒரு கூரை வீட்டை போட்டோன்னே அதே ஃபீல்ட்லயே மெட்டாக்களும் கேட்குறீங்க தம்பி எங்களுக்கு இதே மாதிரி ஒரு கூரை வீட கட்டி தாண்டோன்னு தான் போட்டது. மாடி வீட்டுல பிளான் சரி கூரை வீட்டுக்கு இப்போ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வீட்டுல ஒரு வீடு தான் கூரை வீடு, மிச்சம் 11 வீடு மேல் மாடி வீடு தான், எல்லாமே சிலப் வீடு தான். இப்போ அந்த வீடுகளுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் போடக்கூடிய. ரைட், ஓகே. மற்றது முக்கியமாக அந்த வீடு சுற்றி காட்டுறது அனுமதி வந்து அந்த வெளிநாட்டான வேலாயுதம் பண்ணாங்க. ஓகே, யூகேல இருக்கிற வேற கொண்டு நன்றி சொல்லணும். மற்றது மேலே நல்ல விளக்கம் பண்ண இந்த சைட் முடிச்சு கொடுத்தது இவரையும் காட்டத்தானே வேணும். அந்த சைட்டில் மெயினாக நின்று இப்போ செய்தது இவர் தான். இப்போ நான் வந்து விட கிடைக்க போனாலும் மெயினாக நின்று செய்தது அவர் தான். அப்போ அவருக்கு கூடாது, அவர் பெரிய 2 சைட் செய்து கொண்டு இருக்கிறார். அதுகள் 2மே பெரிய சைட், கிட்டத்தட்ட ஒன்று 3500 சதுர அடி, மற்றது 4200 சதுர அடி. அதை விட இன்னொரு சைட்டும் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் பெரிய சைட்டில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டா இருந்தாலும் அங்கே விட்டு கிடக்கு. இவர் இப்போ தொடக்கம் பண்ணுறதால இங்கே விட்டு இவர் இப்போ அடுத்து செய்யறது கொக்கில் சைட் இவர் தான் பார்த்து கொண்டு. அப்போ எல்லாருமே ஒரு சைட்ல ஏதாவது ஒரு இடத்துல நின்று பார்த்தோன்னு நிற்பான். இந்த முறை நிற்கிறார், அவர் அங்கங்க அப்படியே பார்த்து கொண்டு நிற்கிறது. டீம் ஒர்க் இருந்தால் தான் டீம் ஒர்க்ன்றதால எங்களுக்கு என்ன சொல்றது, இப்போ நான் ஒரு ஐடியா சொல்லுவேன், இவனொரு ஐடியா சொல்லுவேன், இவனொரு ஐடியா சொல்லுவேன். இப்போ எங்களுக்கு இப்போ நோம்பலா என்னென்னா ஒரு கபர்ட்ன்ற கூட எங்களோட மைண்ட் செட்ல ஒரு 5 கபர்ட் தான் மைண்ட் செட்ல இருக்கு. அதுக்கு மேலேதான் விரவும் மாட்டேது. இவன் ஒன்று சொல்லுவான்னு சொல்லுவேன். அப்போ வீட்டை பார்த்துட்டு பார்க்கண்டு நாங்கள் இது நல்லா இருக்குமென்று செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்கு. அப்போ அது எங்களுக்கும் சுகமா இருக்கு, சேர்ந்து செய்யக்குள்ள ஒரு சுகமா இருக்கு. அதால நாங்களும்
கோஆர்டினேட் பண்ணி செய்கிறோம். ஓகே வேற முதலாவது வீடியோ அண்ணாண்ட போடைக்க சொல்லியிருப்பீங்க அண்ணாங்க அனுபவம் குறைவு அண்ணா இப்போ எத்தனை வீடு கட்டிட்டீங்க கட்டி கொண்டிருக்க எல்லாம் சேர்த்து இப்போ கட்டி கொடுக்க எல்லாம் சேர்த்து 19 வீடு செய்யும். 19 வீடு என்ன ஓகே சிலர் அந்த யோசிப்பாங்க வயசு குறைவு உண்டு ஆனால் அதுக்கு இது அனுபவம் மாதிரி இருந்தால் சரி ஓகே நிறைய பேர் யோசிப்பீங்க அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு எப்படி இருக்கு இந்த வீட்டில் என்னென்ன விஷயம் புதுசாக போட்டால் நல்லா இருக்கும்னு சில கஸ்டமர் சைடு பண்ணணும். மற்ற நாங்கள் கதைக்கிறதுலேயும் புதுசாக கதைக்கணும் இல்லாட்டி மிஸ்டேக் விட்டு இருந்தா இல்லாட்டி நாங்கள் கதைக்கிறதுலேயும் பிழை இருந்தாலும் கமெண்ட் பண்ணாதான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன எங்களுக்கும் கதைச்சி பழக்கம் இல்லை. இப்போ தனுசுக்கண்டா கொஞ்சம் கதைச்சி பழக்கம் இருக்கு. நாங்கள் இந்த வீடியோ அதெல்லாம் 2-3 வீடியோவில் நான் கதைச்சிருக்கிறோம். அப்போ எதுவும் கதைக்கக்கூட எதுவும் நான் கதைக்கிற எதுவும் பிள்ளை இருந்தாலும் சொன்னீங்களா அதை மாற்றி நான் கதை யாராச்சும் புதுசாக வீடு கட்ட போறீங்களான்னு அண்ணா கண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட்டான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான வீடு கொடுக்கலாம். மற்றது இப்போ கூடுதலாக நாங்கள் சைட்டுகளே ட்ராவல் பண்ணுறதால சினிங்களை ஃபோனுகள் ஆன்சர் பண்ணுற கொஞ்சம் கூடவே இருக்கும். ஏண்டா நீங்கள் எப்படியும் இதில் கமெண்ட் அடிக்கிறாங்க கூடவே இருக்கும். ஃபோன் ஆன்சர் இல்லைன்ற கமெண்ட் தான் கூடுதலாக வந்திருக்கும். இந்த தனுசுக்கே சொல்லி தனுசு எனக்கு பிறகு கால் பண்ணி சொன்னான். அதால் நான் இங்கே நம்பர் தான் 2 இருக்கிறது. இனி நான் போகிறதுல 2 நம்பரும் இருக்கும். ஒருவேளை நான் ஆன்சர் பண்ணாட்டிக்கு இவைகளுக்கு எடுத்து கதைக்கலாம். ஏன்னா எனக்கு நானும் மாத்திரை பண்ணுறேன். என்னோட கூடுதலாக சைட்டுகளுக்கு தெரியறதுலேயே டைம் போயிடும். அதால் ஃபோன் ஆன்சர் பண்ணுறது பார்த்துட்டு பிறகு தான் ஆன்சர் பண்ணுறது. அதால் இவையிலும் இனி பார்த்து ஆன்சர் பண்ணி வீட்டு நம்பரும் கொடுத்துருக்கேன். மற்றது நீங்கள் இப்போ 2 விதங்களை மீட் பண்ணலாம். ஒன்று ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன்டா கேகேஎஸ் ரோட்டில் இருக்குது கொக்குவில் நாச்சிமார் கோயில் அடிக்கிட்ட. அப்படி இல்லாட்டிக்கு சைட்டில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கே பார்க்குறேன்டாலும் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் செய்யாண்டா இங்கே பரத்துறை சைட்டுன்னு சைட் ஒன்றும் தொடங்கல வடமராட்சி செய்யல. மற்றபடி நீங்கள் தென்மராட்சியோ தீவகமோ இல்லாட்டிக்கு கேர்னர் ரோட் எந்த பக்கத்தால் பார்த்தாலும் சைட் இருக்குது. ஏனையின் ரோட்டில் மீசால கொடியாமம் கச்சையில் பார்க்கலாம். மற்றது யாழ்ப்பாணம் டவுனுக்கு பார்க்குறேன்டா பார்க்கலாம். மற்றது கொக்குவில் பார்க்குறேன்டா பார்க்கலாம். அது இங்கே வந்தால் சுழிபுரத்தில் இருக்குது, பண்டத்திருப்பில் இருக்குது, மற்ற இது அச்சுவேலி தீவகமண்டா 2 இடத்துல நடக்குது. ஒன்று உருவாக்குறையிலே நடக்குது, மற்றது வேறு நடக்குது. அப்படி இப்போ நீங்கள் சைட்டு எல்லாம் இப்போ நார்மலாக மெயின்படி நீங்கள் பார்க்குறேன்டா சைட் தான் பெஸ்ட். மெட்டீரியல் என்ன மாதிரி போகுதுன்னு சைட் நான் ஒரு வீடு ஒன்று செய்கிறேன். அந்த வீட்டுக்காரர் எனக்கு பார்க்கணும். நான் கைட்ஸுக்கு போய் கொண்டு கூட ஃபோன் எடுத்துவேன். நான் சொன்ன பைக் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் பிறகு எடுக்கிறேன். திருப்பி எடுக்கக்கூட அவைகளுக்கு நான் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல. அவ்வளோத்துக்கு நிறைய பேர்ட்ட கேட்குறேன். அது அவன் பழக்கம் தானே. நான் சொன்னேன் நீங்கள் நிறைய பேர்ட்ட கேட்காம போய் அவன் சைட்டில் பார்த்துட்டு அவன் அப்போ நான் கூட்டின்னு அந்த சைட்டில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். நாங்கள் ஃபவுண்டேஷன் எவ்வளோ உயரம் போடுவோம், மற்றது ஒரு வீட்டுன ஹைட் அப்படின்னு பட்டத்திருப்பு கூட எல்லாம் அந்த வீட்டுக்கார ஐயா பார்க்குறவன்னு சொன்னேன். தம்பி உங்களோட வீடு உயரமாக இருக்குன்னு மற்றாக்கள் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் உயரமாக இருக்கிற நல்லது தான். உயர இப்பத்திய காலத்துல வெக்கைக்கும் கிளைமேட்டுக்கும் நல்ல ஃபவுண்டேஷனும் உயர்த்தி. இன்னொன்று மெயினா சொல்ல வேண்டிய என்னன்னா நாங்கள் ஃபவுண்டேஷனும் உயர்த்தி கொடுப்போம். அந்த காணிக்குரிய மண்ணுகள் போடுறது வீட்டுக்காரர் எல்லாமே உயர்ந்து செய்து கொடுப்போம். ஏன் இதை சொல்றேன்னா ஒரு இது சின்ன காணி நாங்க செய்யற விடலாம் உருவாக்குற எல்லாம் கிட்டத்தட்ட 10 பிறப்பு காணி. அதுக்கு மண் அதோட உயரம் மத்திய உயரம் கிட்டத்தட்ட இந்த வரும். அதுக்கு மண் போடுறோன்னா கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு கோடி ரூபா வரும். அதே மாதிரி புளியங்குடல் செய்கிற காணி அது அதை விட கூட இந்த ஒரு 15 பிறப்பு கிட்ட வரும். அப்போ நாங்கள் எங்களோட ஃபவுண்டேஷன் உயர்த்தி அதே மாதிரி இப்போ என்ன சொல்றது நாங்கள் ஃபவுண்டேஷன் நார்மலாகவே இந்த வீடு 2 அடியில் இருக்குது. ஆனால் கூடுதலாக மெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 அடி 3 அடியிலே இருக்குது. அதே மாதிரி தூண் இருக்குது தானே, தூண் எல்லாம் 10 அடியில் 11 அடிக்கு போகிறோம். நான் என்ன வெக்கையை குறைக்கிறதுக்கான மற்ற இது இப்போ உங்களுக்கு இது வடிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உயரமாக இருக்குது. இது உண்மையின்படி இது உண்மையில் இருக்க வேண்டிய வீட்டின் சைஸை விட ஒரு அடி உயர்ந்தான் இருக்குது. நார்மலாக 12-13 கல் இல்லை இதில் இது எங்களுக்கு அதை விட 3 கல் கிட்ட உயர்ந்தான் எக்ஸ்ட்ரா வருது. 12-13 லிண்டர் மட்டும் தான் 12-13. இது நாங்கள் லிண்டர் மட்டும் 13 வரை வச்சு அதுக்கு மேலே 6 அடி வச்சு மட்டம் போட்டுருக்கோம். 13 அதுக்கு மேலே லிண்டர் அதுக்கு மேலே 6 வரை வச்சு தான் மட்டம் போட்டுருக்கோம். அப்போ அதால என்னென்னா அந்த வெக்கையும் குறைவாக இருக்கும். அது நம்ம ஜிப்சம் இப்படி பார்த்தா தான் படிவா இருக்கு. பெருசா லோங்கா இப்படி கிட்ட நின்றுதுன்னா பார்க்க அந்த ஜிப்சத்தின் டிசைனும் தெரியாது. மினி பஸ்ல ஏறுற மாதிரி இருக்கு, இதுல என்ன லேடன் பஸ்ல ஏறுற மாதிரி. அதை விட இது கோல முடுக்கம் இல்லோ. நாங்கள் கிட்ட வந்து இன்னும் படி இருக்காங்க. நீங்கள் 2 விதமாக உங்களை மீட் பண்ணலாம். ஓகே ரைட். இப்போ டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சைட்டு 4 நம்பர் இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆர்டர்லாம் அடிச்சு கொண்டு வாங்க, ஏதாவது ஒரு நம்பர் ஆன்சர் பண்ண போடுங்க. ஓகே அது எனக்கு டிஸ்கிரிப்ஷனே வந்து லிங்க் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே நன்றி அண்ணா, நல்ல விளக்கம். உங்களுக்கு நன்றி அண்ணா. ஓகே.